ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் கைஸ். சதீஷ் நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணீங்களா? லாஸ்ட் அசைன்மெண்ட்டு அனுப்பவே இல்லை. சரி, அதை எனக்கு அமுச்சு விடுங்க சரிங்களா? வேறு யார் கைஸ் எதுவும் அசைன்மெண்ட் அனுப்பாமல் இருக்கீங்களா? எல்லோரும் அனுப்பிச்சிட்டிங்களா? சரி, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி டேட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உள்ளே போடுங்க. இன்றைக்கி டேட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எப்பயும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இல்லையாம்மா? இருக்காங்கல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸு? அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டீங்களா நீங்களா? ஓ, அவங்க எங்கப்பா? அவங்கள உள்ள உட்கார வைங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. உங்கள் பேட்ச்சு ஜுக்குன்ல மார்ச் ஜூன் ஃபுல் ஸ்டாக்கு. நானும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜூன் இன்னைக்கு தேதி எத்தனை? 22. ஓகே, ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ள index.html சும்மா இப்போதைக்கு ஒரு வெல்கம் டு ஏதாவது HTML போட்டு index.html ஷார்ட்கட்டில் கோட் எழுதிக்கோங்க. பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் இருக்கவங்க பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பண்ணிட்டீங்களா கைஸ்? ஆன்லைனில் இருக்கவங்க பண்ணிட்டீங்களா? எஸ் சார். செல்வி அண்ட் பிரீத்தி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் சரிங்களா? HTML CSஸில் நீங்கள் என்ன மெயினாக வேணுமோ அதுக்கு மேலே நான் டீச் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா? நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படிங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரப்போ நேரில் வரவங்க கொண்டு வாங்க. ஓகே, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்துக்கும் நான் தருவேன். இப்போ HTML CSS பூட்ஸ்ட்ராப் தனித்தனியாக நான் தருவேன் சரிங்களா? அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா கைஸ்? ஆன்லைனில் படிக்காதீங்க அதை செஞ்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் 2 கான்செப்ட் டீச் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஃபார்ம்ஸு, அந்த லாகின் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லாம் பண்ணுவீங்கல்ல, பண்ணிட்டு தெரியுங்களா அதெல்லாம்? ஓகே, லாகினை கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் இந்த இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நான் இந்த இடத்துல நேவிகேஷன் பாரில் நான் லாகினை கிளிக் பண்ணுறேன்னா, லாகினை கிளிக் பண்ண டைமே எனக்கு லாகின் பேஜ் வருதா? இப்படி தானே இருக்கும். இதானே இன்ஸ்டாகிராமு, உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் அது இது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கல்ல. இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் நீங்கள் ஃபார்ம்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் படிக்கணும். புரிஞ்சா? ஓகே, அதை தான் நீங்கள் சொல்லி தர போகிறேன். ஓகே, அதில் சில பேசிக்ஸு, அதுக்கப்புறம் அட்வான்ஸு. இதுக்கு நீங்கள் நிறையா வந்து CSS கோட் எழுதணும். பட் பேசிக்காக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஞ்சம் அழகாக பண்ணுறதுங்கிறதையும் நான் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி நான் ஒரு அழகாக இன்றைக்கி நாளைக்கு சேர்த்தே ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாட்டேன் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? வீட்டில் போய் பொறுமையாக பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு நான் டைம் தரேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா கைஸ்? இந்த வீக் கூட உங்களுக்கு HTML CSS முடிஞ்சிடும். இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கோங்க. எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு கிளியரா? ஓகே சார். ஓகே, குட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் பண்ணாதீங்க. நான் டைம் தரேன், நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா? கவனிங்க, நோட்டில் எழுதிக்கோங்க வேணும்னா. ஃபார்ம்னா என்னது? ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுற ஒரு எலமெண்ட்டு. ஓகேவா? நோட்டில் வேணால் எழுதிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த ஃபார்மு இன்டர்வியூவில் நிறையா கேட்பாங்க. இதில் இருந்து தான். ஏன்னா இது ப்ராஜெக்டில் இது இல்லாமல் ப்ராஜெக்டே உங்களால் பண்ண முடியாது. ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னு போட்டு we can ask the input for user எழுதிக்கோங்க. வாட் ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு we can we can ask the input for user.
ஓகே we can ask the input for user அப்படின்னா என்ன சார்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம டேட்டா வாங்குறோம் கரெக்டா. இப்போ நீங்க லாகின் பேஜ்ல யார் நீங்க தானே டைப் பண்ணுவீங்க, நீங்க தான் யூசர் ஓகேவா. ஸோ நீங்க கொடுக்கறது வந்து நீங்க டைப் பண்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாகினை கிளிக் இப்போ யூசர் நேம் வந்து இப்போ சும்மா அஜுகோன் பாஸ்வேர்டு 1 2 3 4 ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அந்த லாகினை கிளிக் பண்ண டைமே உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த கோடு என்ன பண்ணும், அந்த பேக் அண்ட் அதான் பைத்தான் கோடு நீங்க கொடுக்குற டேட்டாவை அந்த ஏபிஐ மூலியமா எடுத்து டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணும். இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டில் இருக்கிறவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கானா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதானே லாகின் பண்ண முடியும். அதான உலக வழக்கம் கரெக்டாக தானே. யாராவது டேரெக்டாக போய் லாகின் பண்ண முடியுமா, ஏதோ ஒரு சைட்டில் போய் லாகின் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் அதெல்லாம் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அன்றைக்கி நான் ஒரு ப்ராஜெக்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா, ரன் பண்ணி காமிச்சேனா, எதுவும் காமிக்கலையா பார்த்தீங்களா கைஸ்? நான் ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காமிச்சேனா எதுவும் நோ சார். இல்லை நான் என்னோட ஒரு விஎஸ் ஸ்கூலில் இங்கே பசங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டை காட்டலையா? சரி ஓகே, இன்னைக்கு ஞாபகப்படுத்துங்க, எண்ட் ஆஃப் தி கிளாஸில் காட்டுறேன். அதுதான் நீங்கள் அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் லைவாக பண்ண போறீங்க சரிங்களா. பசங்க பண்ணி முடிய இப்போ ஒரு பேட்ச் இந்த வீக்கோட முடியுது, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட் சரிங்களா. அதை நான் காட்டுறேன், அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க ஓகே. அப்போ டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணலாம் ஓகே. அதுதான் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண போறீங்க ஓகே. அந்த கம்பெனியில் வந்து 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த பார்ட்டை, ஆனால் நீங்கள் அதை ஒரே ஆள் பண்ண போறீங்க புரிஞ்சா. அதனால தான் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோர்ஸ்னு சொல்கிறோம். எங்கிட்டனாலும் நீங்கள் வேலை வாங்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எதுனாலும் வேலை வாங்கலாம் ஓகே. மற்ற நேற்று மட்டும் நான் ஒரு 5 ஓப்பனிங் நான் வந்து ரெஃபர் பண்ணி பசங்க காமிச்சிருக்கேன், அந்த குரூப்பில் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் அதை நான் ஷேர் பண்ணுறேன், வேணால் ஒரு ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 5 ஓப்பனிங் போட்டு அமைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அப்படியே அதை நான் குரூப்பில் போடுறேன். எல்லோரும் உங்கள் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே அதுக்கு உங்களோட ரெஸ்யூமை, எல்லார்ட்டும் ரெஸ்யூம் இருக்கா சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ரெஸ்யூம் இருக்கா? எங்க ஆன்லைன்ல இருக்கவங்க வாய் தரங்க, ரெஸ்யூம் இருக்கா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, நான் அமைச்சிருக்க எல்லாத்துக்கு கீழே மெயில் ஐடி இருக்கும். இருக்கா மெயில் ஐடி இருக்கா? அதுக்குள்ள போய் பாருங்க, அந்த போட்டோஸ்ல இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நான் டைப் வச்ச ஹச்ஆர்ஸ் மூலமா அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு நீங்கள் இப்போதைக்கு எலிஜிபிள் இல்லை தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கோர்ஸ் முடிக்கல கரெக்டாக. ஏன்னா இது வந்து அந்த முடிச்ச பசங்களுக்காக நான் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா என் சைடில் இருந்தும் நான் இப்படி அனுப்புவேன், அவங்க சைடில் இருந்தும் உங்களுக்கு இது கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த பசங்களே ஒரு 3 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு செலக்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த பேட்டி கொடுத்துருப்பாங்க ஏதோ சம்திங் போட்டு. இந்த ஜுக்குன் பேஜை ஃபாலோ பண்ணிங்களா, இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும் சரிங்களா. அந்த பேஜ் இன்னும் அந்த பொண்ணு நான் முடிக்கல கோர்ஸே, பட் பிளேஸ் ஆகிட்டாங்க அந்த பொண்ணு ஓகே. ஸோ அந்த மாட்டம் நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம், அதனால் பார்த்துக்கோங்க, இது டச்சிலே இருங்க ஓகே. புரியுதா கைஸ்? வீட்டில் போயிட்டு இதை போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூமை வந்து எனக்கு ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சார் திஸ் இஸ் மை ரெஸ்யூம் அப்படின்னு போடுங்க, நான் செக் பண்ணுறேன் ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன் ஓகே. ஓகேவா? இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இடம் அனுப்பிச்சிருக்கோங்க, வீட்டில் போயிட்டு பொறுமையாக அனுப்புங்க ஓகேவா. செல்வி கேட்குதா? செல்வி, பிரீத்தி, கோகுல் ஓகே சார். ஓகே, எனக்கு அனுப்புங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமை, நான் செக் பண்ணுறேன். அப்படியே ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியாது, ஏன்னா ஏடிஎஸ் பேஸ்டு ரெஸ்யூம் வேணும். அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது வந்து ஆன்லைன்லேயே அந்த ஏஏ ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் ஓகே. அந்த மாதிரி ரெஸ்யூமை நீங்கள் மேக் பண்ணணும் சரிங்களா. அது ஒரு சின்ன வேலை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் எனக்கு அனுப்புங்க, அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸில் அனுப்புறேன். தம்பி இது தப்புப்பா அப்படி இப்படின்னு. இல்லை எல்லாமே நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நானே ஒரு செஷன் வைக்கிறேன், நாளைக்கே வைக்கிறேன் அந்த செஷனை. ஒரு 1/2 hour நான் சொல்லி தரேன், அதே மட்டும் நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்யூமை மேக் பண்ணிக்கோங்க புரிஞ்சா கைஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ரெஸ்யூம் தானே முக்கியம் கரெக்டாக. எல்லாமே வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலன்னா யாருக்கு பிரயோஜனம், கரெக்டாக தானே கைஸ். அதனால் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், அதில் போய் பொறுமையாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முங்கிறது என்னது, எலமெண்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஓகே. இதில் நீங்கள் எனக்கு இதே மாட்டம் எப்படி சார் பண்ணுறாங்க, இங்கே பாருங்களேன், இங்கே எப்படி சார் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லேபிள் போடணும் ஓகே. ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்புறம் நீங்கள் பண்ணுங்க, நான் டைம் தரேன். இந்த லேபிள் வந்து என்னன்னா சும்மா ஒரு வேர்டு மாட்டோம், இது கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலாம்னு ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல நான் யூசர் நேம் அப்படின்னு போடுறேன் ஓகே, ஒரு கோலன் சிம்பிள் கூட போட்டுக்கிறேன். இந்த லேபிளுக்கு கீழே தான், அதாவது இந்த லேபிளுங்கிறது என்னன்னா இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, யூசர் நேம் அந்த வேர்டு வந்திருக்கா, எஸ்ஆர்னோ, அந்த வேர்டு தான் இந்த லேபிள் ஓகேவா. ஓகே சரி சார், அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். அது பக்கத்தில் அந்த டைப் பண்ணுறாங்கல்ல, யூசர் நேம்னா டைப் பண்ணல, அது எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்னது, இன்புட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இப்படி இன்புட் டைப்பு வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்கணும் ஓகேவா. கொடுத்து பண்ணிங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்களேன், இந்த பேஜை நான் ரன் பண்ணுறேன். எப்படி எனக்கு அதே மாட்டம் வந்திருக்கா, அவுட்புட் பாருங்கள் வந்திருக்கா ஓகே. இப்போ நானும் இது மட்டும் டைப் பண்ணுவேன்ல, இதே தான் நான் அங்கே பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்னோ சொல்லுங்கப்பா, ஆன்லைனில் இருக்கோங்க. எஸ் சார். தெரியுதா எப்படி பண்ணியிருக்கான்ட்டு?
அப்போ இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் இப்படி போட்டால் தான் அது உங்களுக்கு வரும், அதே மாட்டோம். புரிஞ்சா? சரி சார், இப்போதைக்கு நான் பிரேக் சும்மா போட்டுக்கிறேன். பிரேக்னு எதுக்குன்னு தெரியுமில? ஸ்பேஸ்க்காக. ஓகே, இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். அங்கே வந்து பாஸ்வேர்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க, இங்கே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னா, நீங்கள் உள்ள வேர்டை போட்டனா அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். தெரியுங்களா? தெரியுதுல? நான் போகிற டைப் பண்ணுற வேர்டு தெரியுதுல யூசர் நேமில். ஆனால் நான் பாஸ்வேர்டு போடுறேன், அது உங்கள் கணக்கு தெரியுதா? டெல் மீ கைஸ். அப்போ அது என்ன அப்படின்னா, அப்போ நானும் அதே மட்டும் பண்ணணும் சார் அப்படின்னா, இந்த இன்புட் டைப்பில் நீங்கள் பாஸ்வேர்டுன்னு போடணும். ஓகேவா? அங்கே பாஸ்ன்னு போட்டாலே வரும், சூஸ் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டுன்னு. அப்போ இந்த இன்புட் டைப் பாஸ்வேர்டுங்கிறது என்னன்னா, இது அங்கே பாருங்க. இப்போ எனக்கு வந்திருக்கா யூசர் நேம் டைப் பண்ணுறேன், கணக்கு தெரியுது. ஆனால் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன், கணக்கு தெரியுதா? இப்போ தெரியுதா அவன் எப்படி போட்டிருக்கான்னு? தெரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதுல கைஸ்? ஏன் அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டை இப்போ நீ ஓப்பனாக நீ போட்டுட்டு இருக்கப்ப, ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 திருப்பி தலையில் 8 7 இப்படி தான் பாஸ்வேர்ட் போடுவோம், ரைட்? அது ஊரில் பக்கத்துங்க பார்த்துட்டு இருப்பான். ஓகே, அதனால தான் இந்த ஒரு செக்யூரிட்டிக்காக அவங்க டிஃபால்ட்டாக HTML கொடுக்குறது. புரிஞ்சா? ஓகே, குட். ஸோ அதே மாட்டா இப்போ ஒரு பட்டன் நீங்கள் போட்டிருக்காங்களா சார், இது எப்படி சார் போடுறான் அப்படின்னா, அந்த லாகின் கிளிக் பண்ணுறாங்களா அந்த பட்டன்லாம் நீங்கள் இப்படி பட்டனே டேரெக்டாக போடலாம். சும்மா ஒரு 2 பிஆர் ஸ்பேஸ்க்காக நான் போடுறேன் பட்டன். ஓகே, அந்த பட்டனுக்குள்ளே சும்மா இப்படி லாகின் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன், எப்படி அதே மாட்டா இருக்கா? ஓ, ஸ்க்ரீன் உங்களுக்கு இதாக இருக்கா? ஒரே நிமிஷம் கைஸ். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா கைஸ்? ஓகே, இப்போ புரியுதா எப்படி வந்து அந்த லாகின் பேஜ் பண்ணுறான்ட்டு? இன்னும் ஜூம் பண்ணவா? ஒரே நிமிஷம். இதில் இது இப்படி தான் பண்ண முடியும். எனக்கே கண்ணு எரியுது. தெரியுதா ஏதாவது? எப்படி ஒயிட் ஸ்க்ரீன்னால ஒரு பளிச்சுன்னு இது அடிக்க நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னாடி எதுவும் வந்துக்கிறீங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளார் அடிக்குது. மேபி இந்த ஒயிட்னால அப்படி தெரியுது. ஓகே, தெரியுதா கைஸ்? இப்போ இது நல்லா தெரியுதுல உங்களுக்கு? மேபி அந்த ஒயிட் ஸ்க்ரீன் கிளார் அடிக்கிறனால மேபி அந்த ஒயிட்டு தெரியுது போல. அதனால தான் அந்த VS கூட நான் பிளாக்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். டிஃபால்ட்டாக பிளாக்ல தான் வரும். இது ஒயிட்டாக மாற்றலாம் நீங்கள். ஓகே, பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணி பாருங்க பார்ப்போம். உங்கள் லேப்டாப்பில் பண்ணி பாருங்க கைஸ். பண்ணிட்டு சொல்லுங்க இதை எப்படி நான் டிசைன் பண்ணுறதுங்கிறத அது சொல்லித்தரேன். இதை தாண்டி நிறையா இருக்குது, பட் இது ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன், பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வருதான்னு சொல்லுங்கள். வருதா? சூப்பர்ப்பா. போலாமா கைஸ்? சார். சூப்பர்.
ரைட் போலாமா? எஸ் சார். நீங்கம்மா காவியா வருதா அவுட்புட்? பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. செல்வி உங்களுக்கு வந்துருச்சு சார். ஓகேப்பா. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு பேசிக் தான். இது தாண்டி நிறையா இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் கோட் எழுதுறது ரொம்ப நிறையா எழுதுற மாட்டோம் இருக்கும் கோடிங், அதாவது சிஎஸ்எஸ் பண்ணணும்னா. பட் இது ஓகே, பட் யாரும் இதை வந்து நீங்கள் கேட்க மாட்டாங்க, இன்டர்வியூ இதெல்லாம் பண்ணிக்காட்டலாம் பண்ண மாட்டாங்க. இது உங்களை ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பேசிக்காக சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். ஆனால் இது நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணோம்னா நீங்கள் இன்டர்நெட்டை நிறையா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா கம்பெனிஸில் அப்படி தான் பண்ணுவாங்க, அதான் தீம் கிட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதை அடுத்து சொல்லித்தரேன். இதை நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு ரெஸ்பான்சிவாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா கைஸ்? பண்ணலாமா? ஓகே. இது வரைக்கும் நீங்களே தானே ப்ராஜெக்ட் பண்ணீங்க ஓனா? நெட்டை யாரும் பார்த்து பண்ணீங்களா? எல்லாம் ஓனா தானே பண்ணீங்க நான் சொல்லி கொடுத்துக்கிறத வச்சு? சொல்லுங்கள், ஆன்லைனில் இருக்கவங்க tell me guys. இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் உங்களோட ஸ்கில் அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். ஓகே ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் பேசிக்காக இப்போ நான் சொல்கிறது எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்பயும் போல தான் இதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டைலில் வந்து இப்போ நான் என்ன போடுவேன், ஆக்சுவலாக இந்த டிபுக்கில் போடணும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இது நீ டெவலப் பண்ணாலுமே ஓப்பனாக பண்ணக்கூடாது, ஓகே? அதான் ரூல். ஓகே, டிவ்வுக்குள்ளே தான் நீ என்ன பண்ணாலுமே டிசைன் பண்ணணும். ஓகே, அந்த டிப்புக்கு வேணால் நீங்கள் என்ன கிளாஸ் நேம் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா லாகின் பேஜ் அப்படின்னு எதாவது நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி டிசைன் பண்ணுவேன்? டாட் லாகின் பேஜ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பார்டர் செட் பண்ணுறேன், ஓகேவா? பார்டர் தெரியுமில்ல கைஸ் எப்படி பண்ணணுன்ட்டு? 2 pixel சாலிடு பிளாக். இப்போ நான் பார்டர் செட் பண்ணிட்டேன். பார்டர் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, பார்டர் வந்திருக்கா? ஓகே குட். இப்போ நீங்கள் வந்து அந்த பார்டருக்குள்ளே நீங்கள் பேடிங் ஒரு கொடுத்துக்கிறேன், ஒரு 30 pixel அப்படின்னு. இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்திருக்கா? சரி, இப்போ நான் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டாக அப்படியே செதுக்கி கொண்டு வரேன். எப்படி கொண்டு வருவேன்? எனக்கு லெஃப்ட்டில் கொஞ்சம் உள்ள தள்ளணும், ரைட்டில் கொஞ்சம் உள்ள தள்ளணும். எப்படி? மார்ஜின். இதை வேணால் நீங்கள் சென்டரில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதை சென்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி சொல்லுங்கப்பா, எப்படி லெஃப்ட்லையும் ரைட்லையும் உள்ள தள்ளுவேன்? மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, மார்ஜின் சொல்லுங்க. மார்ஜின் லெஃப்ட்டு கரெக்டா? அதானே? ஒரு 300 pixel. அப்புறம் மார்ஜின் ரைட்டு வந்து ஒரு 300 pixel. ஓகே, இப்போ அந்த உங்களோட அந்த இதே என்னது வந்திருக்க அழகா? எஸ்ஆர்னோ? இப்போ தெரியுதா அவன் எப்படி பண்ணியிருப்பான்ட்டு? இந்த அதை கொண்டு டிசைன் பண்ணியிருப்பான்னு தெரியுதா? புரியுதா? புரியுதுல கைஸ்? இது ஒரு பார்ட்டாக தான் அவன் பண்ணியிருக்கான். ஓகே, இதுதான் சும்மா ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன். இதே நீங்கள் உள்ளே நிறையா பண்ணலாம். என்னன்னா இப்போ அந்த லாகின் பேஜுக்குள்ளே இருக்கிற இப்படியும் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அந்த லாகின் பேஜுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்புட்டுன்னு போடலாம். இப்படி இன்புட்டு இன்புட்டு ஒரு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டைப்பு வந்து எங்கெல்லாம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கோ, அப்புறம் கமா இன்புட்டு டைப்புன்னு வந்து டைப் வந்து எங்கெல்லாம் பாஸ்வேர்டுன்னு இருக்கோ அதை நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். புரியுதுல கைஸ் என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே, இது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருங்க, இதோட ஃபாண்ட் சைஸு ஒரு 30 pixel காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், தெரியுதா உள்ளே என்ன நடந்திருக்குன்னு? ஓகே, இது என்ன கணக்குன்னா இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்னு எங்கே நான் போட்டிருக்கேன் சொல்லுங்கள்? அந்த ஃபீல்டில் நான் போட்டிருக்கேனா? ஓகே, இங்கே பாஸ்வேர்ட் போட்டிருக்கேனா? அந்த 2 லைமே டைப் பண்ணுற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே டைப் பண்ண அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை நான் பெருசாக்கியிருக்கேன். தெரியுதா? அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். அந்த லாகின் பேஜுக்குள்ளே இருக்கிற அந்த இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டையும் டைப்பு பாஸ்வேர்டு எங்கே இருக்கோ அதை ஃபாண்ட் சைஸ் 30 pixel கொடு. இப்படியும் கொடுக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுக்கலாம். சும்மா ஏதாவது ஒரு கலர் கொடுத்து பாருங்கள். நான் ப்ரௌன் கலர் கூட கொடுக்குறேன். புரியுதா கைஸ்? உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வருதா? இப்போ தெரியுதா? புரியுதா? ஓகே, அப்போ எப்படி இதை டிசைன் பண்ணணும் தெரியுதா கைஸ்? ஓகே, இதே மாட்டோம் நீ இப்படியும் கொடுக்கலாம். அந்த லாகின் பேஜுக்குள்ளே இருக்க லேபிளையும் கொஞ்சம் பெருசாக்கு கொடுக்கலாமா? அப்படி வேணா இப்படி போடுங்க. லேபிள் கூட போட்டுக்கோங்க. லேபிள் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே எனக்கு இதாகும். ஓ சாரி, சம்திங் ராங். இப்போ இதை தனியாக தான் போடணும். அதாவது அந்த லாகின் பேஜுக்குள்ளே இருக்கிற லேபிள், அந்த லேபிளை நான் வந்து ஃபாண்ட் சைஸு ஒரு 30 pixel கொடுக்குறேன். வந்துருச்சா? தெரியுதா?
இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வரலாம். புரியுதா கைஸ்? பண்ணி பாருங்கள், சும்மா ஒரு பேசிக்காக பண்ணி பாருங்கள். பேசிக்காக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் நான் நெட்டை யூஸ் பண்ணி சொல்லி தரேன். இதில் நீங்கள் டிஸ்பிளே அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணணும். ஓகே, பட் அதுக்கு நான் தான் அது அந்த ஃபார்மேட்டில் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது நீங்கள் ஓனாக பண்ணுங்கிறதுக்கு தேவையில்லை, நீங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பேசிக்காக நான் சொல்கிறேன் எப்படி இதை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இதை சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போயே ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைம் தரேன், அதை பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன் சரிங்களா? அது ஒரு பேசிக்காக இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். கையோட இங்கேயே பண்ணிடுங்க, பண்ணி எனக்கு அவுட்புட்டை காட்டுங்க. கைஸ், உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரே நிமிஷம், ஆன்சரோட இருக்குமே, மாற்றி அனுப்பிச்சிட்டேன். கைஸ், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சரிங்களா? அதுதான் அது ஜெராக்ஸ் எடுத்து படிங்க. பூட் ஸ்டாப் வரைக்கும் இருக்கும் சரிங்களா? அழகா இருக்கும், அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுத்துக்கோங்க சரிங்களா? ஒரு 14 பேஜ் தான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுத்தீங்கன்னா. அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க டெய்லியும். படிச்சதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் எனக்கு தெரியும்னா அதை டிக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியுதா கைஸ்? வந்திருக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில்? எஸ் சார். ஓகே, ஸோ அதனால் அதை நல்லா ஒவ்வொரு கொஸ்டினையும் படிங்க. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எப்போனாலும் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலும் தெரியும், இப்போ தியரிட்டிக்கலும் நல்லா தெரியும். அப்போ இன்டர்வியூக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. நீங்கள் படித்தது எல்லாமே டிக் போட்டுட்டே வாங்க சரிங்களா? அதில் டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்களே சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், ஏன் இது இப்படி போட்டிருக்காங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த வாரம் நான் வந்து ஒரு மார்க் என்ட்ரி நான் வைக்கிறேன் சரிங்களா? உங்களுக்கு நானே கேட்பேன் சரிங்களா? அடுத்த வாரம் சும்மா ஒரு ஆளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். ஆ ஆ நான் என்னைக்கு? சண்டேல இருந்தானே? அடுத்த வாரம் சண்டே தானே? ஓகே ஓகே.
பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். கோகுல் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே கோகுல், நீங்க ஜாங்கோவும் படிச்சிட்டு இருக்கீங்க தானே? Yes, sir. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சரி நான் சொல்கிறேன், அதில் நான் சொல்கிறேன், அந்த கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ சார்ஜர் ஏறல, அது கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. கலந்துருச்சா? ஓகேப்பா ஓகேப்பா, தேங்க்ஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணுங்க எல்லாரும் கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ கூகுளில் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க. சிம்பிள் லாகின் பேஜ் கோட் பென் HTML CSS அப்படிங்கிற வேர்டு டைப் பண்ணுங்க. அந்த கோடு பென் அப்படிங்கிற அந்த வேர்டு வேணும். என்னோட ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டீங்களா? கோடு பென் போட்டு HTML CSS போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் பாருங்கள் எல்லாரும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருதா? அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கோடு வருதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கா என் ஸ்க்ரீனில். இப்போ இந்த ஃபார்மை நான் அப்படியே ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் எடுத்து எங்கே போய் போடுறேன்னா என்னோட அந்த கிளாஸ் இது எல்லாமே எடுத்து விட்டுட்டு நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ அடுத்து நான் போட்டிருக்கேன் தான் அவனும் போட்டிருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கைஸ், நல்லா கவனிங்க. இப்போ அவனோட CSS நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அவன் பாருங்கள் எவ்வளோ கோட் எழுதியிருக்கான்ட்டு. இதை போய் நம்ம போய் ஒவ்வொன்றா போட்டு மக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் உங்களை நான் இப்படி பண்ண சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோடு என்ன ஏதுங்கிறது. ஓகே, இதில் வந்து அந்த இம்போர்ட்னு ஒன்று போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இம்போர்ட் URLனா கூகுளில் இருக்கிற ஃபாண்ட் அவன் எடுத்து போட்டிருக்கான். அதாவது எனக்கு கூகுளில் ஒரு ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூகுளில் இருந்து அதை எடுக்கலாம். அந்த ஃபாண்ட் கூகுள் APIs.comல அதை காப்பி பண்ணி இந்த URL-குள்ளே போட்டு இப்படி போடலாம். புரியுதா கைஸ்? ஸோ அப்படியே நீங்கள் பண்ணலாம். பட் அதை பற்றி சொல்கிறேன். இதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு ஸ்டைல் பேஜ் நீங்கள் வெளியே கிரியேட் பண்ணிக்கோங்க. style.css அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கோடை. இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியுமில? எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை டெல் மீ கைஸ். குட், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லிங்க்கு rel ஸ்டைல் ஷீட் STYLESKCHET ஸ்டைல் ஷீட் HREFல டேரெக்டாக நான் போட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போடணும், அதான் கரெக்டு. பட் இப்போ நீங்கள் நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ போய் பாருங்களேன் எப்படி ஒரு நீட்டாக ஒரு அழகாக ஒரு லாகின் பேஜை நான் டிசைன் பண்ணிட்டேன்னா. புரியுதா கைஸ்? SR எவ்ரி ஒன் ஆன்லைனில் இருக்கவங்க சொல்லுங்கள். Yes, sir. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ரெஸ்பான்சிவ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இது நீங்கள் அப்படியே நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்படிலாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, அது உங்களோட விருப்பம். பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த லிங்க்கை வேணால் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கவங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இந்த பண்ணி பாருங்கள். அதே கொடை பண்ணுங்கப்பா எல்லாரும். இதே கூட தானே வந்திருக்கு, மாறி எதுவும் வந்திருக்கா? இல்ல பார்த்துக்கோங்க.
தெரியலனா கேளுங்க சொல்லி தரேன். வெப்சைட்டு கூகுள் ஓப்பன் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் சொல்லி தரேன், இங்க பாருங்க. இது டைப் பண்ணீங்களா கூகுளில்? சிம்பிள் லாகின் பேஜ் கோடு பென் HTML CSS இது அப்படியே டைப் பண்ணுங்க கூகுளில் போயிட்டு. வரலையா? இதை டைப் பண்ணீங்கன்னா இங்கே கீழே இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் லிங்க் வருதா? இதே மட்டும் சிம்பிள் லாகின் ஃபார்ம் கோடு பண்ணுன்னு. வந்திருக்காமா? அந்த உள்ள இருக்க HTML கூட கரெக்டாக உங்களோட பாடிக்குள்ளே போட்டுருங்க. CSS style.cs பண்ண தெரியுமில்ல, எக்ஸ்ட்ரா அதில் போட்டுருக்கோங்க. தெரியலனா கேளுங்க, நான் வந்து சொல்லி தரேன். பிரீத்தி பண்ணிட்டீங்களா? பிரீத்தி, செல்வி, கோகுல் வருது அவுட்புட்? வருது சார். புரியல. சார் வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அது எதுக்காக யூஸ் பண்றோம்? வேல்யூயும் புரியல சார். சப்மிட் இன்புட் டைப் சப்மிட்னு இருக்கா? ஆமா சார். அதுல வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்திருக்காங்களா, அதோட பர்பஸ் என்ன? வேல்யூவோட ஓகே 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 இதை கேட்குறீங்களா? லைன் நம்பர் 16. ஓகே, இது என்னன்னா உங்க டேட்டாவை நீங்க சப்மிட் பண்றது. இது ஆக்சுவலாக இதை நீங்க பட்டன்லையும் போடலாம், இதுலையும் போடலாம். இது என்னன்னா இன்புட் டைப் சப்மிட்னா, இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து வெளியில இங்கே, அதாவது இங்கே நாங்கள் இருங்க, நான் ரன் பண்ணியே காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீன் பாருங்க. இப்போ நான் பிரீத்தி அப்படின்னு நான் போட்டு லாகின் 1 2 3 4 கொடுத்து நான் லாகினை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மேலே உங்களோட இது வந்து பாஸ் ஆகும் இப்படி. புரியுதா? ஓகே, அதாவது நீங்கள் பேக் எண்டுக்கு பாஸ் ஆகும். பட் அது ப்ரொஃபஷனல் கிடையாது. நீங்கள் இதோட மீனிங் அதுதான். இங்கே இருக்கிற டேட்டா வந்து இப்படி பாஸ் ஆகும். புரிஞ்சாமா? சப்மிட்டுங்கிற மீனிங் அதுதான், இன்புட் டைப். அது நீங்கள் பேக் எண்டில் படிப்பீங்க, பேக் எண்ட் வரப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் இந்த ஜாங்கோ பைத்தெல்லாம் படிப்பீங்கல்ல, அப்போ இந்த கோடை நம்ம மாற்றுவோம், ஆல்ட்ரேட் பண்ணுவோம், இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இடையில. ஏன்னா அப்போ தான் நீங்கள் டேட்டாவை பின்னாடி அனுப்ப முடியும் APIக்கு. அதை நான் சொல்லித்தரேன் பின்னாடி. ஓகேவா? இப்போதைக்கு இந்த வேல்யூவை இது சப்மிட் பண்ணுது, அதுதான் கான்செப்ட். பிரீத்தி புரியுதாமா? சார். அப்போ அந்த யூசர் நேம்க்கு பாஸ்வேர்டுக்குலாம் கொடுக்கல, வேல்யூ அந்த வேல்யூ தானே நம்ம இன்புட்டா கொடுக்கணும். புரியல. யூசர் நேமுக்கும் சார் சப்மிட்ல அந்த டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் அதுக்கும் தானே நம்ம இன்புட்டா கொடுக்கணும், நம்ம அதுக்கு ஏன் வேல்யூ கொடுக்கல? இல்லம்மா, இது வேற அது வேறமா. இது வந்து வேல்யூங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த பேரு நீங்க அந்த இங்க பாருங்களேன், இந்த லாகின்ல அந்த வேல்யூல போய் நான் குமார்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க, எனக்கு குமார் தான் அவர் தெரியுதா? அப்ப வேல்யூன்னு என்னன்னு தெரியுதா? ஓகேவா? இது அந்த பட்டனுக்காக அவன் இப்படி கொடுத்துருக்கான். புரிஞ்சா? ஓகே. ஸோ நீங்கள் தான் இங்கே வேல்யூ கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் யூசர்கிட்ட தானே, யாராவது ஒரு யூசர் நேமில் டிஃபால்ட்டாகவே வேல்யூ கொடுப்பாங்களா? இங்கே பாருங்கள், நான் வேல்யூ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிரீத்தின்னு கொடுத்துட்றேன். இப்படி முன்கூட்டியே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே பிரீத்தின்னு வந்துருமே. இப்படி எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்டில் இருக்குமா? புரியுதா? இப்போ தெரியுதா உங்களுக்கு வேல்யூனா என்னன்னு? ஓகே சார், புரியுது. ஸ்டாட்டிக்காக கொடுக்குறீங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டாட்டிக்னு வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக்காக நீங்களாவே கொடுத்துக்கிறீங்க, அதான் வேல்யூ. ஓகே 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 சார். ஓகேப்பா, குட். வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க கைஸ். லாகின் இன். ஓகே, ஏதோ லாகினே போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று. அப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னா, இங்கே கைஸ் இங்கே கவனிங்களேன், இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலுமே அது உங்கள் பாக்ஸுக்குள்ளே வரும். ஆனால் அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஓவர் ரைட் ஆயிரும். புரியுதா? அதுதான் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னு பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னா, அது டிஃபால்ட்டாகவே அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த உங்கள் வேர்டு தெரியும். என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்டு, அதை டைப் பண்ணிங்கன்னா அது ஓவர் ரைட் ஆயிரும். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்துருச்சா? கோகுல், செல்வி அண்ட் பிரீத்தி?
எஸ் எஸ் சார் சார். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை மட்டும் இங்கே ஆட் பண்ணுங்க பார்ப்போம். எங்க பண்ணுங்க, எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணும். எங்க நீங்களா கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுங்கன்னு பார்ப்போம். பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு இங்கே பாருங்க, இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது, ஏதோ ஒரு கலர் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு கலர், எனக்கு அது பிடிக்கல. இப்போ எனக்கு நீங்கள் அழகாக ஹச்டி இமேஜாக ஒரு இமேஜ் அந்த லாகின் பேஜுக்கு ஏற்ற அப்படி ஏதாவது ஒரு இமேஜை போட்டுங்க, பின்னாடி பேக்ரவுண்டில் செட் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுறீங்களா? பண்ண தெரியுங்களா? எங்கே போய் பண்ணணுன்னு தெரிலனா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பண்ணுறீங்களா? ஆன்லைனில் இருக்கோங்க, எஸ் சார் பண்ணுங்க பார்ப்போம். தெரிலனா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எப்படி கண்டுபிடிச்சி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பண்ணுங்க. எனக்கு பேக்ரவுண்டில் அழகாக ஃபுல் சைஸாக ஒரு இமேஜ் இருக்கணும், சூப்பராக பார்க்கறதுக்கு. சென்டரில் இந்த லாகின் பேஜ் அது அப்படியே இருக்கட்டும், பேக்ரவுண்டில் மட்டும் மாற்றுங்க. பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க கைஸ், கோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கே மாற்றணும் எங்கன்னு. ஓகேப்பா. என்ன கைஸ் வந்திருக்கா? சதீஷ் என்னாச்சு? வந்திருக்கா உங்களுக்கு? அனுஷ் பண்ணுங்க பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதுலமா காவியா? வந்திருக்கா? வேற செல்வி, பிரீத்தி, கோகுல்? எஸ் சார். எங்க பண்ணணும் எங்க சேஞ்ச் பண்ணணும் தெரியுதா? எஸ் சார். ஓகேப்பா, குட். மற்றவங்க பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு லிங்க் கொடுப்பேன், சரிங்களா? அதில் எல்லாரும் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் சர்வரில் போகிறது எப்படின்னு சொல்லித்தரேன், சரிங்களா? ஒரு லிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன், ஓகேவா? அதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்லாம் அதில் வந்துடும், ஓகேவா? உங்கள் லிங்க் மட்டும் அதை ஜென்ரேட் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனலாக, ஓகேவா? அது இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அதை போய் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் போய் வீட்டில் போய் கிரியேட் பண்ணுங்கள்.
மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த சொல்கிறேன் நாளைக்கு. டன் சார். ஓகேப்பா, நாளைக்கும் இதே டைத்துக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு எப்படிம்மா நீங்கள் ஊருக்கு போயிருவீங்களா இன்னைக்கு? நாளைக்கு ஆன்லைனில் இல்லை கிளாஸ் வைப்போம். ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் எப்படி இப்போ கிளாஸ் இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும், முடிச்சுட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களா இங்கே இருந்துக்கிட்டு? இவங்ககிட்ட கேளுங்க சரிங்களா, அவங்களும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கேயே கூட ஏதாவது அது வரைக்கும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண அப்படி எங்கேயா? சரி ஓகே. ஏன்னா கேளுங்க, நிறைய ஏதோ ஓப்பனிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏதாவது ஸ்டைஃபண்டாவது உங்களுக்கு கிடைக்கும்ல, ஏதாவது கேட்டுக்கோங்க அவங்ககிட்ட. என்ன கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? செல்வி என்னாச்சு? செல்வி, கோகுல். வந்துச்சு. கோகுல் உங்களுக்கு? எஸ் சார். பிரீத்தி உங்களுக்கு வந்துருச்சா? எஸ் சார். ஓகே குட். ஸோ இங்கே பாருங்க கைஸ், இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, நீங்களும் இதே தான் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் சரிங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எங்கே போய் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாடியில் தான் போய் கை வச்சிருப்பீங்க கரெக்டாக. இங்கே மேலே பாடியில் தான் நம்ம என்ன கொடுத்தாலுமே அது ஹோல் இதுக்கும் எடுத்துக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இது என்னன்னு பார்த்துருவோம். இது இம்போர்ட் யூஆர்ங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த லிங்க்கை நீங்கள் நான் அப்படியே இது எடுக்க தான் தெரியல, ஒரே நிமிஷம். இது அப்படியே நான் காப்பி பண்ணி கூகுளில் போடுறேன். இது சும்மா ஒரு சின்ன டாபிக் தான், இது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு காமனான ஒரு கான்செப்ட். இது என்னன்னா, இது ஆன்லைனில் வந்து நீங்கள் நிறைய இது மட்டும் ஃபாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குரிய ஒரு காமனான லிங்க் தான் இது. இதில் நிறைய வந்து ஃபாண்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸாக இருக்கும் சரிங்களா. அந்த இதை நீங்கள் இப்படி இம்போர்ட் யூஆர்எல் தான் கொடுக்கணும். இப்படி இம்போர்ட் யூஆர்எல்குள்ளே இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபாண்ட்ஸை நீங்கள் எங்கனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? புரியுதா? இல்லை அதில் இருக்கிற அந்த ஃபாண்ட் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து கூகுளில் வாங்கி தேடி பார்க்கலாம். என்னன்னா கூகுள் இருங்க, கூகுள் அல்லது ஃபாண்ட் கூகுள் ஏபிஐஸ், இந்த வெப்சைட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த நீங்கள் சும்மா பாருங்கள், வீட்டில் போய் பண்ணி பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபாண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே இவன் கொடுத்துருக்கான் தெரியுதா, அந்த வெப்சைட்டில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அதை ஸ்டைலுக்குள்ளே இம்போர்ட்டுக்குள்ளே இப்படி கொடுக்கணும், கொடுத்துருக்கானா. சிம்பிள் டு யூஸை கிளிக் பண்ணுங்கள், வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து தான் அந்த ஃபாண்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் தூக்கி போட்டால் போதும், கொடுத்துட்டு இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகேவா கைஸ்? இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த மாட்ட ஃபாண்ட் வேணும், அந்த மாட்ட ஃபாண்ட் வேணும், டெக்ஸ்ட் ஷேடோனா அதுதான், அந்த டெக்ஸ்ட் ஷேடோவாக இருக்குது பாருங்க, அந்த மாட்டை வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா? ஓகே, அந்த லிங்க் மட்டும் தூக்கி போட்டால் போதும். போட்டுட்டு அந்த பாடிக்குள்ளே அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் எழுதணும். இப்படி அந்த ஃபாண்ட் வந்துடும், சப்போர்ட் பண்ணும். புரிஞ்சா? அந்த லிங்கை போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் போடணும். புரியுதா? ஓகே, புரியுதுல கைஸ்? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள், நோட்டில் போட்டு நோட் பண்ணுங்கள். இது என்ன வெப்சைட்டுன்னு நோட் பண்ணுங்கள். அதை சும்மா கூகுளில் போட்டாலே வந்துடும். இது வெப்சைட்டு தான், ஃபாண்ட்ஸ் கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஃபாண்ட் கூகுள் ஏபிஐஸ் இந்த இதை கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள், வந்துடும். எப்படி போட்டாலும் வந்துடும். இதுதான் அது. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பாருங்க கைஸ். இப்போ நான் வந்து ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் அதே மட்டும் எப்போ இமேஜ் சூஸ் பண்ணாலுமே இது அந்த ரிலேட்டடாக தான் சூஸ் பண்ணணும். எப்படின்னா கூகுளில் போயிட்டு லாகின் பேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் ஹெச்டி இந்த ரிலேட்டடாக போடுங்க. இப்போ தெரியுதா? ஓகே, டார்க்குன்னு போட்டிங்கன்னா டார்க்காக வரும், அவ்வளோதான். நீங்கள் மோஸ்ட்லி டார்க்கே சூஸ் பண்ணுங்கள், இந்த மாட்டம் உங்களுக்கு நிறையா வரும். இங்கே பாருங்கள், புரியுதா கைஸ்?
ஓகே, இதெல்லாம் லாகின் பண்ணுற மாட்டோம். ஒரு 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 லுக்காக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறது பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இதை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ சிம்பிளாக இருக்குது, நீட்டாக பார்க்குறதுக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இது என்ன ரைட் கிளிக் பண்ணால் இதாகுது. ஓகே, சேவ் இமேஜஸ். இதில் நான் வந்து ஒரு இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை தானே பண்ணீங்க எல்லாரும்? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே இமேஜுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டு. இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், ஃபாண்ட் ஃபேமிலிலாம் போட்டிருக்கான் பாருங்கள். ஓகே, அந்த இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளே .// சாரி இமேஜஸ்க்குள்ளே இருக்கிற PG1. ஓகேவா? ஹைட்டு வந்து ஒரு 600 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்னது பேக்ரவுண்ட் சொல்லுங்கள், பேக்ரவுண்ட் சொல்லுங்கப்பா. பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர். அப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு. அப்புறம் பேக்ரவுண்ட் சைஸு. அவ்வளோதான். புரியுதா கைஸ்? இதை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அழகாக பார்க்க இருக்கும். இப்போ எப்படி நீட்டாக இருக்கா? ஒரு லுக்காக இருக்கா? புரியுதா? ஒரு லாகின் பேஜ்னா ஒரு நீட்டாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இந்த மாட்டம் தான் நான் எதிர்பார்க்குறேன். புரிஞ்சா? இதுதானே பண்ணியிருக்கீங்க எல்லாரும்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, குட். ஸோ இதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீ சார் style.css கீழே வாங்க சார். லாஸ்ட் ஒரு style.css. ஆமாம், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க சார். இதை ஸ்க்ரால் பண்ணவா? சார் இதில் சார் இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. இது கொஞ்சம் இல்லை சார், ஸ்க்ரால் அப் பண்ணுங்க ஒரு 84 85. சார் இதில் லிங்க் ஏ லாஸ்ட் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கால் பண்ணுறதுக்கு இப்போ இன் பிட்வீன் ஏ ஆங்கர் டேக் ஒரு 3+ இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை கால் பண்ணுறோம்? புரியலம்மா, என்ன சொல்கிறீங்க? இது எதுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் சைல்டு லாஸ்ட் சைல்டு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து மொத்தமே 2 ஆங்கர் டேக் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சைல்டு லாஸ்ட் சைல்டுன்னு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு ஆங்கர் டேக் இருந்துச்சுன்னா எப்படி இதை கால் பண்ணுவோம்? ஓகே, புரியுது. இது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்களா? இந்த லிங்க்ஸுங்கிறது எங்கே இருக்கு சொல்லுங்கள். கரெக்டாக அவன் டிஸ்பிளே டேபிள் போட்டிருக்கான் பாருங்க. அவன் எங்கே போட்டிருக்கான்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல கீழே போட்டிருப்பான். இங்கே போட்டிருக்கானா லிங்க்ஸ்ன்னு. இது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அவன் போட்டிருக்கான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கொண்டு வரதுக்காக தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆங்கர் டேக்லாம் இருக்குல்ல, அந்த லிங்க்ஸுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேகை வந்து அவன் லெஃப்ட்டுன்னு எழுதியிருக்காங்க. புரியுதா? லெஃப்ட் அலைன் வந்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு போட்டிருக்கான். அதுதான் ஃபஸ்ட்டு சைல்டு. ஃபஸ்ட்டு சைல்டோட மீனிங் என்ன அப்படின்னா வர வேர்டு. ஓகேவா? சார் எங்கேயுமே ஃபஸ்ட்டு சைல்டுன்னு கொடுக்கல நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு சைல்டுனா என்னன்னா அதுதான் மீனிங். இது வரதுக்குரிய அந்த வேர்டை தான் ஃபஸ்ட்டு சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவன் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் சைல்டை ரைட்டில் கொடுத்துருக்கான். இதே மாட்டம் நீங்கள் இன்னொன்றுமே கொடுக்கலாம். லாஸ்ட் சைல்டுன்னு கொடுத்தீங்கனாலும் திரும்ப அது அதுக்கு அடுத்த வேர்டாக தான் வரும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆயிரும். புரியுதா? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ இதே மாட்டம் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் போதும். ஓகேவா? புரியுதா? அந்த வேர்டை அது ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாகவே தான் வந்துடும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா இது கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த இதுக்கு தான் இந்த கான்செப்ட். இந்த ஒரு இதை வச்சு அவன் டிசைன் பண்ணியிருக்கான். புரியுதாம்மா பிரீத்தி? ஓகே சார். அதிலே அந்த style.cssல லாஸ்ட்ல கோலனுக்கு அடுத்து விசிட்டட்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு புரியல. ஓகேப்பா. ஸோ இருங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு HOVRன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குமே, அதை பேஸ் பண்ணி தான் அது வரும். ஓகே, ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஒரு லாகின் பேஜை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். சரிங்களா? சாரி, இது ஒரே நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்கள். எனக்கு இந்த பாக்ஸுக்கு மேலே நான் கர்சரை நான் கொண்டு போகவுமே ஒரு கலர் மாறுது. தெரியுதா கைஸ்? அந்த பாக்ஸுக்கு மேலே நான் கொண்டு போகவுமே ஒரு கலர் மாறுதா? அதுக்கு பேர் தான் HOVR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HOVR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இந்த HOVR இங்கே போட்டிருக்கான். தெரியுதா? ஓகே, இந்த விசிட்டடுங்கிறது அதுதான். அங்கே போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும், இன்ஹெரிட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா நீங்கள் அந்த கர்சரை நீங்கள் மேலே கொண்டு போகணும்.
ஸோ மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது நீங்கள் அதை ஏதாவது ஒரு கலர் மாற்றி பாருங்களேன். இந்த ஹச் ஓவருக்குள்ள டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் போட்டிருக்குல்ல, இந்த இருங்க, இந்த கலரில் வந்து நான் ஒரு பிஜின்னு போட்டு பார்க்குறேன், பேக்ரவுண்ட் கலரு. ஒரே நிமிஷம். ஓகே, சாரி மாற்றிட்டேன் சாரிப்பா. பிஜி பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். இந்த ஆங்கர் டாக் சாரிப்பா நான் மாற்றிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இந்த நான் கவனிக்கவே இல்லை, இந்த லாகின் பி இதை நான் கவனிக்கவே இல்லை. நான் மொத்தமாக போட்டிருக்கான்னு நினச்சேன். அவன் எப்படி எழுதியிருக்கானா, லாகின் H2 ஒன்று எழுதியிருக்கான். H2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். லாகின் பேராகிராஃப் ஒன்று எழுதியிருக்கான். அது பேராகிராஃப் எங்கேயாவது போட்டிருக்கானா? இங்கே இருக்குது அந்த வரிசையில். ஒரே நிமிஷம் கைஸ். லாகின் ஆங்கர் டாக்குக்கு டெக்ஸ்ட் சென்ட் போட்டிருக்கான். ஓகே, கரெக்ட், காட் இட். ஓகேப்பா. ஸோ இதுதான் கான்செப்ட். இன்ஹெரிட்டுங்கிறது இதுதான்ப்பா. டிஃபால்ட்டாக அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து ஏன் சேஞ்ச் ஆகலை? இதானே அது, அந்த கலர் இன்ஹெரிட்னா இதுதான் கைஸ். விசிட்டட்னா இதுதான் கான்செப்ட். இருங்க, ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது கைஸ்? நான் வேறு ஏதாவது இங்கே கீழே மாற்றினேன் நான்? இதில் ஏதாவது நான் மாற்றுறேனா? நோ சார். இந்த ஆங்கர் டாக்குரியதான்ப்பா அது, வேற ஒன்றும் இல்லைப்பா. இதை நீங்கள் இப்படி இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர்னு இருக்குல்ல, இதுதான் இன்ஹெரிட். சரிங்களா? இன்ஹெரிட்னா உங்களோட அந்த வேர்டு வந்து இந்த மாட்டம் இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த அண்டர்லைன் வரும். புரியுதா? ஓகே, இந்த ரிஜிஸ்டருக்கு இப்போ ரிஜிஸ்டரில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல, அண்டர்லைனே தெரியல. பிரீத்தி உங்களுக்கு தெரியல தானே அண்டர்லைனு? அதான் இன்ஹெரிட்னு அர்த்தம். உள்ள அந்த எந்த வேர்டும் எடுத்துக்காது. அதுதான் விசிட்டட். ஓகே, அதாவது அந்த லாகினுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டாக் விசிட்டடுங்கிறது ஒரு வேர்டு. ஓகேவா? அது வந்து ஒரு கீவேர்டு. அதுக்குள்ளே நீங்கள் கலர் இன்ஹெரிட்னு போட்டிங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு கலர் காட்டும். ஓகேவா? அதாவது இன்ஹெரிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஏன்னா டிஃபால்ட்டாக ஆங்கர் டாக் அண்டர்ஸ்கோர் வரும் தானே, ஆனால் இதில் காட்டல பார்த்தீங்களா? அண்டர்ஸ்கோரு காட்டல தானே? ஓகே, ஆனால் உங்களோட கர்சரை நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ஆங்கர் டாக் அண்டர்லைன் காட்டும். அதுதான் ஹச் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கொண்டு போகிறது. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி தந்தேன்ல, உங்களோட இந்த பாக்ஸுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா கலர் மாறுதுல, அந்த பாக்ஸுக்கும் அவன் அண்டர்ஸ்கோர் ஹச் ஓவர் போட்டிருப்பான், ஹச் ஓவர் அப்படின்னு போட்டிருப்பான். காட்டுறேன் பாருங்களேன். தான் இங்கே போட்டிருக்கானா ஹச் ஓவர்ட்டு. இப்போ பேக்ரவுண்டை என்ன கலர் போட்டிருக்கான்? ரெட்டு போட்டிருக்கானா? இங்கே பாருங்கள். இப்போ நான் மாற்றுறேன், அதை நான் க்ரீனுன்னு மாற்றுறேன். எல்லா இதுவுமே அதே மாட்டேன். ஹச் ஓவர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா க்ரீன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன். ஓகேவா? அப்போ அந்த ஹச்சோருங்கிறது என்னது? இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்களேன், நான் க்ரீனாக மாறுதா? டெல்மி கைஸ், க்ரீனாக மாறுதா? நான் கொண்டு போகவுமே க்ரீனாக மாறுதா? ஓகே, இப்போ தெரியுதா ஹச் ஓவர் என்னான்ட்டு? அதை நீங்கள் கர்சரை மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த ஹச் ஓவர் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாட்டம் தான் இவன் கீழே என்ன போட்டிருக்கான்னா, இன்ஹெரிட்னா டிஃபால்ட்டாக எனக்கு இந்த இதை ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், டிஃபால்ட்டாக இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, வேர்டு டிஃபால்ட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே ஹச் ஓவர் பண்ணுறப்ப இந்த அண்டர்லைன் வரணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதாமா பிரீத்தி? அதனால தான் எனக்கு இது மேலே கொண்டு போகிறப்ப இங்கே அண்டர்லைன் வருது. ஓகே, புரிஞ்சா? இல்லைனா இந்த கலர் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் ரெட்டுன்னு கூட இப்படி போட்டுக்கலாம். அந்த இன்ஹெரிட் எடுத்து விட்டு ரெட்டுன்னு போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ ரெட் கலரில் இருக்கா, நான் மேலே கொண்டு போகிறேன்னா அண்டர்ஸ்கோர் வருதா? புரியுதாமா? இன்ஹெரிட்னா டிஃபால்ட்டாக அந்த ஒரு லைட்டாக எடுக்கும். அதான் அந்த கான்செப்ட் தான். ஓகே, வேற நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ இதே மாட்ட பேஜை நீங்கள் ரிஜிஸ்டர்னு ஒன்று லெஃப்ட் சைடில் கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். register.html போடுங்க. register.html ஒன்று கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஜூன் 22 கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்க. register.html. அதே மாட்ட இப்போ இண்டெக்ஸில் தானே இதை பண்ணியிருந்தீங்க, அதை வந்து லாகின் மாற்றிக்கோங்க, ரீநேம் பண்ணிக்கோங்க, லாகின் மாற்றிக்கோங்க. இதே இந்த லாகின் கோடையே தூக்கி ரிஜிஸ்டர்லையும் போடுங்க பண்ணுங்க. அப்போ என்கிட்ட ரெண்டு இருக்கும். சரிங்களா? ஒன்று லாகின் பேஜ், ஒன்று ரிஜிஸ்டர் பேஜ். இண்டெக்ஸ் பேஜ் இருக்கக்கூடாது, மாற்றிடுங்க. புரியுதா? இண்டெக்ஸ் பேஜா லாகின் பேஜா ரீநேம் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டரில் மட்டும் வெல்கம் யூசரா ப்ளீஸ் லாகின் இருக்குல்ல, அதுக்கு போல நான் ப்ளீஸ் சைன் இன் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இல்லைனா சைன் அப், ப்ளீஸ் சைன் அப் அப்படிங்கிற மாதிரி. சைன் அப்னா தெரியுமா கைஸ்? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில ஃபீல்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் நேம், அதே மாட்டம் இந்த இது வந்து லாஸ்ட் நேம், அதே மாட்டம் இமெயில் ஐடி வாங்கிக்கோங்க. இமெயிலுக்கு இந்த டெக்ஸ்ட் டைப்பில் வந்து இமெயில்னு போடணும், அவ்வளோதான். இமெயில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு சூப்பராக ஆன்சர் வரும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு வருது. புரியுதா கைஸ்? யூசர் இமெயில், இந்த யூசர் நேம் வேணால் நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம், தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா எடுத்து விட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வேல்யூக்கு பதிலாக சைன் அப் அப்படின்னு போட்டுக்கோங்க. சைன் அப் ஒன்றும் இல்லை, நான் இதை ரெஜிஸ்டர் பேஜாக நான் மாற்றுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் லாகின் போடுவேன். ஓகே பண்ணுங்க பாப்பா, நான் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே மாற்றுங்க கைஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? அந்த லாகின் பேஜை ரிஜிஸ்டராக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சில ஃபீல்ட்ஸ் போட்டிங்கன்னா மாறிடும். இப்போ எனக்கு ஒரு லாகின் பேஜ் இருக்கணும், ஒரு ரிஜிஸ்டர் பேஜ் இருக்கணும். ரிஜிஸ்டர் பேஜில் இந்த மாட்டம் இருக்கணும். ஓகே பண்ணுங்க பாப்பா, பண்ணிட்டு சொல்லுங்க. register.custom ஓபன் பண்ணீங்களா? அந்த லாகின் பேஜ் கோட் இருக்குல்ல, அதை மொத்தத்தை காப்பி பண்ணி இதில் போடுங்க. இதை போட்டு ரன் பண்ணாலும் அதே கோட் தான் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ரிஜிஸ்டர் பேஜில். தெரியுதா? இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? வரமாட்டேங்குதுன்னா புரியல. நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பேஜை ரன் பண்ணோம்ல, ஆமாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பேஜை ரன் பண்ணுங்க. நீ இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் ரன் பண்ணியிருந்தீங்க, அதுதான் தூக்கிட்டீங்களே, அப்புறம் எப்படி ரன் ஆகும்? அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பேஜில் நடுவில் எங்கேயாவது கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. வருதா? புரியுதா கைஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு? யாருக்காவது குழப்பமா இருந்தால் கேளுங்க, திரும்ப சொல்லித்தரேன். அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு 2 பேஜ் வேணும். ஓகே, எனக்கு லாகினை கிளிக் பண்ணால் லாகின் வரணும், ரீசெட் கிளிக் பண்ணால் இந்த ரீசெட் பேஜ் வரணும். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்போ 2 நான் பண்ண சொன்னேன். புரிஞ்சா? புரியுதுல உங்களுக்கு? சொல்லுங்க. முதல்ல இருந்து ஒரு இடம் சொல்லவா? இங்கே நல்லா கவனிங்க. உங்ககிட்ட லாகின் பேஜ் இருக்கா? அது லாகின்.custom இருக்கா? அதை ஓப்பன் பண்ணுங்க. கோட் இருக்கா? அது ஓகே. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டீங்களா? இந்த கோட் எல்லாமே கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணீங்களா? காப்பி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதாவது உங்களோட அந்த ஜூன் 22 மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு register.custom ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அந்த ரிஜிஸ்டர் ஃபைலுக்குள்ள அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்க. இருக்கா? பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த உள்ள மட்டும் கொஞ்சம் மாத்துங்க. எங்கெல்லாம் லாகின் இருக்கோ அங்கே சைன் அப்னு போடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த மட்டும் ஃபீல்ட் ஆட் பண்ணுங்க. இந்த வேல்யூவே சைன் அப் கொடுங்க. இங்கேயும் லாகின் மாத்துங்க. ரிஜிஸ்டருக்கும் லாகின் மாத்துங்க. பார்ப்போம். மாத்திட்டு அதை தனியாக ரன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த ரீசெண்ட் பேஜ் மாட்டம் வரும். ஷார்ட்கட்டில் சொல்லி தரேன், வேற ஒன்றும் இல்லை கைஸ். ரெஜிஸ்டர்னு போடுங்க, வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் இமெயில், அந்த இதை வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேம் இருக்கிறது தேவையில்லை, அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிரீத்தி, செல்வி, கோகுல் புரியுதுலம்மா உங்களுக்கு? எஸ் சார், புரியுது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக சொல்லி தரேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி தான் ப்ராஜெக்ட் உங்களை டெவலப் பண்ண வைக்க போறேன், அதுக்கு தான். இந்த 2 யாரெல்லாம் பண்ணிட்டாங்க? நான் சொன்னதை பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஓகே, பண்ணவங்க ஒரு index.custom கிரியேட் பண்ணுங்க. அதுல ஒரு ஹெட்டர், ஒரு நேவிகேஷன் பார் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி கோட் இருந்துச்சுன்னா தூக்கி காப்பி பண்ணி போடுங்க. பழைய கோட் இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நேவிகேஷன் பார் கோட் ப்ரொஃபஷனல் எங்கேயாவது இருந்தால் தூக்கி எடுத்து போட்டுக்கோங்க ரெஸ்பான்சிவா. ஒரு index.custom கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெட்டர் வைங்க. ஹெட்டர் தெரியுங்களா? என்ன பேர்னாலும் வைங்க. சும்மா ஏதாவது டிக்கெட் புக்கிங் ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு நேவிகேஷன் பார் வைங்க.
அந்த நேவிகேஷன் பாரில் லாகின் ரெஜிஸ்டர் கம்பல்சரியாக இருக்கணும். எது இண்டெக்ஸ் பேஜில் அந்த லாகினை கிளிக் பண்ணால் இந்த லாகின் பேஜ் உங்களுக்கு ரன் ஆகணும். ஓகே, ஹோமை கிளிக் பண்ணால் பேக் வந்துடணும். திரும்ப ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ் வரணும். தெரியுதா கைஸ் என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி ப்ராஜெக்ட் மட்டும் கொண்டு வந்துட்டேன்னா அதுக்காக தான் இப்போ நான் சொன்னேன். பண்ணுங்க பார்ப்போம். இந்த லாகின் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சவங்க இண்டெக்ஸ் டாட் கஸ்டமர் கிரியேட் பண்ணி பண்ணுங்க. ஆல்ரெடி கோட் இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஓனாக போகிறனாலும் பண்ணுங்க, உங்களோட விருப்பம். பிரீத்தி புரியுதுலாமா? பிரீத்தி, செல்வி, கோகுல் எஸ் சார். பண்ணுங்க. எஸ் சார். ஏன்னா ஒரு கம்பெனியில் எப்படி ரியல் டைமாக ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அதை நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. தெரியலனா கேளுங்க, சொல்லி தரேன். லாகின் பேஜ் பண்ணிட்டீங்க. இதில் எதுவுமே நீங்கள் மாற்றலை, கரெக்டாக? இதை காப்பி பண்ணிட்டீங்களா? ஒரே நிமிஷம், உங்கள் அவுட்புட் எங்கே இதானே? ஓகே, இதுதான் இண்டெக்ஸ் பேஜ் தான். நீங்கள் டிலீட் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்புறம் எப்படி அது ரன் ஆகும்? ஓகே, ரீசன் பேஜை தூக்கி போட்டிங்களா? இங்கே எல்லா இடத்துல ரீசன் மாற்றினீங்க. இங்கே ஏன் ரீசன் மாற்றினீங்க? அங்கே லாகின் இருக்கட்டும், இருங்க. நான் ஒன்றுமே இல்லை, இந்த நான் கூட என்ன சொன்னேன்னா இந்த லாகின் பேஜ் கூட காப்பி பண்ணிக்கோங்க, இந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போடுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த ஒரே ஸ்டைல் தானே எடுத்துக்கும். நீங்கள் இங்கே கை வைக்கவே வேணாம், எதையுமே நீங்கள் கை வைக்கணும். இந்த இடத்துல இப்போ ப்ளீஸ் லாகின் இருக்குது, இது நான் ரிஜிஸ்டர்னு மாற்றுங்க. ப்ளீஸ் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு போடுங்க, ரிஜிஸ்டர் இன், இல்லை ப்ளீஸ் ரிஜிஸ்டர் ஹியர், அது மாதிரி ஏதாச்சும் சும்மா. இந்த டிலீட் எங்கே இருக்குது? ரிஜிஸ்டர் ஹியர். ஓகேவா? இப்போ இந்த யூசர் நேம் இருக்குல்ல, இது மாட்டோம், அதை அப்படியே சாரி இதை இப்படியே காப்பி பண்ணி, ஓகேவா? இது ஒரு 2 தான் நாங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது என்ன? அது ஃபர்ஸ்ட் நேமு, இது வந்து லாஸ்ட் நேமு. ஓகே, இது வந்து இமெயிலு. இமெயிலில் அந்த டைப்புக்குள்ளே இமெயில் போடணும், ஏன்னா அங்கே அப்போ தான் இமெயில் ஐடியாவது எடுத்துக்கும். புரியுதா கைஸ்? ஆன்லைனில் இருக்கவங்க தெரியுதுல, இமெயில் அப்படின்னு போட்டுக்கோங்க டைப்புக்குள்ளே, அவ்வளோதான். இப்போ இந்த இதில் லாகின் இருக்குது, இது சைன் அப்னு போடுங்க. சைன் அப், SIGN, சைன் அப், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லாகின் போட்டு, சாரி எப்படி கொடுப்பீங்க? இந்த லாகின் டாட் கஸ்டமர் கொடுக்கணும், அப்போ தானே லாகின் பேஜ் போகும். அதே மட்டும் இப்போ இந்த இடத்துல லாகின் பேஜில் இங்கே ரிஜிஸ்டர் இருக்கா, இங்கே என்ன கொடுக்கணும்? ரெஜிஸ்டர் டாட் கஸ்டமர் கொடுக்கணும், அவ்வளோதான். புரியுதா? இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த ரிஜிஸ்டர் பேஜை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே நடுவில் எங்கேயா கிளிக் பண்ணி எப்படி ரன் பண்ணுவீங்க? F1னா இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் எடுக்குதா? ஓகே, நீங்கள் பேக்ரவுண்ட் ஏன் இதாக கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், சைன் அப் வந்திருக்கா? இப்போ எனக்கு லாகின் பேஜ் போகணும், லாகினை கிளிக் பண்ணுவேன், லாகின் பேஜ் வந்துருச்சா? திரும்ப ரிஜிஸ்டர் பேஜ் போகணும், ரிஜிஸ்டர் பேஜை கிளிக் பண்ணி வந்திருக்கா? புரியுதா? ஓகே, அதே மாட்டோம். நீங்கள் இதை வந்து ஸ்டைலில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு பாருங்கள், ஒன்று தான் கொடுத்து வச்சுருக்கீங்க.
மற்றதெல்லாம் இப்போ இங்கே டைப் பண்ணோம்ல ஹைட்டு இதெல்லாம் ஹைட்டு வந்து ஒரு 600 பிக்சல். அப்புறம் பேக்ரவுண்டு பொசிஷன் சென்டர். அப்புறம் என்ன கொடுக்கணும்? பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு. அப்புறம் பேக்ரவுண்ட் சைஸு கவரு. இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வருதா? நீட்டாக இருக்கா? மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? லாகினை கிளிக் பண்ணால் லாகின்னு, ரீஸ்டர் கிளிக் பண்ணால் ரீசன் பேஜ் வந்துடும். ஓகே, இப்போ என்ன சொன்னேன்னா இது முடிச்சதுக்கப்புறம் தான் இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ண சொன்னேன். இதை இப்படி கிளிக் பண்ணி இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் தானே ஃபஸ்ட்டு பேஜாக வரும் ரன் பண்ணா. ஓகேவா? இதில் நீங்கள் கோடு எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவீங்க? சாரி, இதில் ஒரு நேவிகேஷன் பாரோ இல்லை ஏதாவது வந்து நீங்கள் திரும்பி ஆல்ரெடி கோடு இருக்குல்ல எங்கேயாவது, இல்லை அதை கூட எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஹெட்டரு ஒரு நேவிகேஷன் பார் இருக்கணும். அப்போ ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மாட்டா இருக்குமா, அதில் லாகினை கிளிக் பண்ணால் இந்த லாகின் பேஜ் வரும். இங்கே ரீசன் கிளிக் பண்ணால் ரீசன் பேஜ் மாட்டா வரும். புரிஞ்சா? அந்த கோடு உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? அதை இதில் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ப்ராஜெக்டை முன்னாடி பண்ணியிருப்பீங்களா? ஃபைல் நியூ விண்டோ இருங்க. இது வந்து இன்னொரு விஎஸ் கோடு. இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த விஎஸ் கோடு அது இருக்கட்டும், அது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விஎஸ் கோடில் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது? பண்ணியிருப்பீங்களா? அந்த நேவிகேஷன் பார்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்களா? எங்கே இருக்குது? கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவாங்களோ அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்துச்சாமா? உங்களுக்கு என்னாச்சு? அனுஷ் அண்ட் அபிஷேக் அந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணுங்க, இதை ரன் பண்ணுங்க. இப்போ வந்திருக்கா அந்த கோடு? அவ்வளோதான். இப்போ இந்த கோடை நீங்கள் அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். இங்கே எப்படின்னா இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே இந்த கோடில், இந்த விஎஸ் கோடில் தான் உங்கள் ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போகிறீங்க. அதில் இண்டெக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க, ஓவர் ரைட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ அதுக்கு அதோட சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் என்ன போடுங்க? இது வந்து ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டைல் 1ன்னு கொடுங்க இதை. சரிங்களா? யாராடி ஸ்டைல் தான் இருக்குல்ல, அப்போ STYLE ஸ்டைல் 1.css. ஓகேவா? இப்போ அதுக்குரிய சிஎஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குமா? அவ்வளோதான். இப்போ இவனோட இந்த சிஎஸ்எஸை காப்பி பண்ணி எங்கே போடணும்? அந்த ஸ்டைல் 1க்குள்ளே போடணும். 1க்குள்ளே நான் போட்டேன். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணணும்? இந்த இண்டெக்ஸில் கனெக்ட் பண்ணோம்ல ஸ்டைல் 1ன்னு. அவ்வளோதான். புரியுதா? அதுதான் இப்போ நான் பண்ண சொன்னேன். ஸ்டைல் 1 போட்டுட்டு இப்போ இந்த லாகின் எங்கே இருக்குங்க? லாகின் வேணும்ல? ஓகே, லாகின் இங்கே மாற்றுங்க. இப்போ லாகினை கிளிக் பண்ணால் எந்த பேஜ் போகணும்? லாகின் பேஜ் தானே போகணும். லாகின் பேஜ். அதே மட்டும் இங்கே ரெஜிஸ்டர் மாற்றிக்கோங்க. ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் பேஜ் போகணும். ஓகேவா? இப்போ மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுங்க. எப்படி ரன் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் நமக்கு F5. இப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதா? ஓகே, இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்டு. இப்போ நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. உடனே லாகினை கிளிக் பண்ணுறீங்க. உங்களே லாகின் வந்துருச்சு. உடனே வேணாம் எனக்கு இங்கே ஹோம் மாற்றிக்கோங்க. அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை கூட தூக்கிட்டு ஹோம்னு போட்டு ஹோமை கிளிக் பண்ணால் பேக் வர மாட்டேன். இப்போ பண்ணுங்கள். தெரியுதா? இண்டெக்ஸ் பேஜ் வர மாட்டோம். அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ். இங்கேயும் ஹோமாக போட்டிங்கன்னா ஹோம் வந்தால் பேக் பேஜ் வந்துடணும். கைஸ், அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வேணாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோம்னு போடுங்க. அந்த இடத்துல ஹோமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த லேண்டிங் பேஜ் வந்துடணும், அந்த இண்டெக்ஸ் பேஜ். சரிங்களா? புரியுதா? இப்போ எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கா? ஓகே, அதே மாட்டோம் நீங்கள் அந்த லேண்டிங் பேஜில் என்ன கலர் செட் பண்ணுறீங்களோ, இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இது பிளாக்காக இருக்குன்னா இங்கேயும் நீங்கள் வந்து பிளாக் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் கொடுங்க அந்த லாகின் பேஜில். ஏன்னா அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, பார்க்க அசிங்கமாக இருக்குது, தெரியுதுல? அந்த மாட்டம் நீங்கள் மாற்றிக்கோங்க. புரிஞ்சா? இப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு இதில் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணணும் உள்ளுக்குள்ளே. ஓகே, அவ்வளோதான். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் லுக்கு வருதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதுதான் ப்ராஜெக்ட். இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதை மட்டும் போய் பண்ணுங்கள், மாற்றி பண்ணுங்கள். கைஸ், நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு கோடு நம்ம போட்டோம்ல, எங்கே இருக்குது அப்படின்னா ஃபைலு
ஓப்பன் ஃபோல்டர், பதினஞ்சாம் தேதி போட்டோமோ? கைஸ் பண்ணவங்க ஸ்க்ரீன் பாருங்க எல்லாரும். பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் சார். ஓகே, கோகுல் அண்ட் செல்வி என்னாச்சு? எஸ் சார். ஓகே, இங்கே பாருங்களேன், என்னோட ஸ்க்ரீன் பாருங்களேன் கைஸ், ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் பாருங்களேன். இப்போ நான் லேண்டிங் பேஜ் இதை தான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, சரிங்களா? இதை நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள போய் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும்ல ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுன்ட்டு. ./CSS இருக்கிற landing.css நான் நேமை மாற்றிட்டேன். ஓகே, இது வந்து லேண்டிங் பேஜ். இப்போ இதில் அந்த அபவுட்டை நான் வந்து லாகின் மாற்றிக்கிறேன். எனக்கு லாகினை கிளிக் பண்ணால் எனக்கு லாகின் பேஜ் போகணும். அதை தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னது இதுதான். எப்படி போகும்? இந்த லாகின் போட்டுக்கோங்க, login.html. இப்போ இங்கே ரெஜிஸ்டர்னு போடுங்க, register.html. அவ்வளோதான், இதை தான் நான் சொன்னேன், புரியுதா? இப்போ உங்களுக்கு லாகின் கிளிக் பண்ணால் இந்த லாகின் பேஜ் வந்துடும். இந்த லாகின் பேஜுக்குரிய style.css எங்கே கனெக்ட் பண்ணணும்னா திருப்ப நான் கோடை மாற்றுறேன், ./CSS இருக்கிற style.css வந்துருமா? அதே மாட்டோம் இங்கே இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள், ஹோமுன்னு மாற்ற சொல்லியிருந்தேன். ஹோமை கிளிக் பண்ணால் எனக்கு எது வரணும்? இண்டெக்ஸ் பேஜ் வந்துடணும். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ் வரணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? இதை தான் நான் பண்ண சொல்லியிருந்தேன். இதே தான் அடுத்த பேஜுக்கும், எங்கே இந்த ரிஜிஸ்டர் பேஜுக்கும் நான் பண்ண சொல்லியிருந்தேன். ./CSS இருக்கிற style.css. அதே மட்டும் இங்கே லாகினை கிளிக் பண்ணால் login.html. அவ்வளோதான் ஹோமு. புரியுதா? இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கள், ஒரு ப்ராஜெக்டாக உங்களுக்கு ரன் ஆகும் பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்களா, லேண்டிங் பேஜ் வந்துடும். உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வந்துருச்சா? வந்திருக்கா கைஸ்? இதுதான் லேண்டிங் பேஜ். ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கா? இது நீங்கள் அப்புறமே ஆல்டர் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ நான் லாகினை கிளிக் பண்ணுறேன், லாகின் பேஜ் வந்துருச்சா? உடனே யூசர் பார்க்குறேன், என்ன பேக்ரவுண்ட் எடுக்கல. ஸோ சாரி கைஸ், இமேஜ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எங்கே style.csல கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன் கைஸ், நான் தப்பாக கொடுத்துருக்கேனா? இது பேக்ரவுண்ட் இமேஜ் தானே? ஓகே, .// கரெக்ட் கைஸ். ஆமாம், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இமேஜஸ்க்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து நல்லா கவனிங்க, இந்த சிஎஸ்எஸ் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளலாம் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன கொடுக்கணும்னா .// கொடுக்கணும். அப்போனா தான் இந்த இமேஜ் வரும், அதுக்குள்ளே இருக்கிற PG1. புரியுதா? ஏன்னா அந்த ஃபோல்டர்லேருந்து வெளியில் வந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே வரும், அது கான்செப்ட். ஓகே, வேணா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அவுட்புட் வராதவங்க இதை பண்ணி பாருங்கள். .images இப்படி கொடுத்தா உங்களுக்கு வரும். சிங்கிள் டாட் கொடுத்து .// போட்டு பாருங்கள், வரலைன்னா ./ கொடுங்க. புரியுதா? இதே தான், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் கரெக்டாக வரும் எனக்கு. இங்கே பாருங்கள், வந்திருக்கா? இமேஜ் வந்திருக்கா? இப்போ ஐயோ தெரியாமல் லாகின் போட்டேனே, அப்போ ரிஜிஸ்டர் போனுக்கு என்ன பண்ணுவான்? ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுவான். ஐயோ தெரியாமல் லாகின் வந்துட்டேனே, அப்படி லாகின். ஐயோ வெளியில் வந்துடும்டா ஹோம். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சா? செட்டப்பு எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ சொல்லுங்கள். ஆன்லைனில் இருக்கவங்க இப்படி லாகினை கிளிக் பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா ரிஜிஸ்டரு, லாகினை கிளிக் பண்ணா லாகின், இல்லைடா போதுண்டா அப்படின்ட்டு வெளியில் கிளிக் பண்ணால் ஹோம். இதுதான் ப்ராஜெக்ட், இப்படி தான் இருக்கணும். புரியுதுல கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாமா? இதுதானே பண்ணியிருக்கீங்க எல்லாரும்? இப்போ சொல்லுங்க செல்வி, பிரீத்தி. எஸ் சார். ஓகே, இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ். ஓகே, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் உங்கள் அசைன்மெண்ட்டு. இதை மட்டும் எப்படினாலும் பண்ணிட்டு வாங்க.
ஓகே. இல்லை சார் எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் வைங்க, நான் இதை பண்ணிடுறேனாலும் சொல்லிடுங்க அதை செஞ்சு என்கிட்ட. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் கிளாஸ் வைக்கிற மாட்டேன், நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. ஓகே, அதனால பார்த்துக்கோங்க. ஏன்னா மேபி அந்த நீ சொன்ன மாட்டோம், நான் சண்டேவும் நானும் எனக்கு ஒரு அன்அவைலபிள் நானும் நெக்ஸ்ட் வீக் சண்டே, அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. அதான் ஏதாவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்காக தான். ஓகே, அப்போ அங்கே அந்த கிளாஸை நான் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டேயில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பயுமே தேர்ஸ்டே ஃப்ரைடே கிளாஸ் வைக்க மாட்டேன் தானே, அதில் அந்த கிளாஸை வச்சிடலாம். சாட்டர்டே அஸ் யூஷுவல் எப்பயும் போல, புரியுதா? ஆனால் உங்களுக்கு அந்த மிஸ் பண்ணக்கூடாது எந்த கிளாஸையுமே, அதுதான் என் கான்செப்ட். ஸோ நாளைக்கு சப்போஸ் உங்களுக்கு கிளாஸ் வேணான்னா இன்றைக்கே எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு ரெஸ்ட் விடுங்க சார், நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்டை நான் பண்ணுறேன் நாளைக்கு ஒன் டே எடுத்து, மண்டேலேருந்து நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடுறேன்னா சொல்லுங்கள். இல்லை சார் இன்றைக்கே நான் முடிச்சிடுறேன், நாளைக்கே நம்ம கிளாஸ் எப்பயும் போல கண்டினியூ பண்ணாலும் சொல்லுங்கள், அது உங்களோட விருப்பம் தான். புரியுதா கைஸ்? ஆன்லைனில் இருக்கவங்க புரியுதா? எஸ் சார். ஏன் அப்படின்னா இப்போ நான் கொடுக்க போகிறேன் ஒரு ப்ராஜெக்ட், ஏன்னா HTML முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன், அது நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ அடிச்சாங்க காப்பி இதே போய் ஆல்டர் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, எனக்கு அந்த அழகாக பொறுமையாக பண்ணுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு நான் இங்கே பண்ண வச்சேன். என்ன பண்ணணும்னா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட நோட் எடுங்க. ஃபஸ்ட் எல்லாரும் உங்கள் நோட் எடுங்க. நான் சொல்கிற மாட்டேன் தான் எனக்கு வெப்சைட் வேணும். மொத்தம் நீங்கள் ஒரு 5 பேஜுக்கிட்ட பண்ணுற மாட்டா இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எதை பேஸ் பண்ணி பண்ண போறீங்கன்னா ஜிம் அப்ளிகேஷன். ஜிம் தெரியுங்களா எல்லாருக்கும்? ஜிம் போயிருக்கீங்களா? சப்போஸ் போலனாலும் தெரியும், ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் யாரும் தெரியாமல் இருக்க மாட்டீங்க. எஸ்ஆர்னோ தெரியுமா தெரியாதா கைஸ்? சரி. ஓகே, ஸோ அது உமன்ஸோ இல்லை மென்ஸோ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, அது நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஜிம் வெப்சைட் இருக்கணும், எனக்கு இதே மட்டும் ரெஸ்பான்சிவாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா அடுத்த கிளாஸ் நீங்கள் எப்போ வரீங்களோ நான் அதை லான்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்லி தர போகிறேன் ஆன்லைனில். ஓகேவா? ஆன்லைனில் நீங்கள் மொபைலில் தான் பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் மொபைலில் தான் பார்ப்பேன், பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு அழகா. ஓகே, அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக சொல்லி அந்த பண்ண சொல்கிறேன் உங்களைய. அதுக்குரிய கோடு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? வேணும்னா ஆன்லைனில் எடுத்துக்கோங்க கோடை. ஓகே, எனக்கு ஜிம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டிசைன் இருக்கணும். அழகா இந்த ஹெட்டரோ நேவிகேஷன் பாரு அழகா உள்ள அந்த ஜிம்முக்கு தேவையானதெல்லாம் எப்படி இருக்குமோ வச்சுக்கோங்க. அந்த சென்டரில் எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில், ஓகே நல்லா கவனிங்க, ஜிம் டைமிங் அப்படின்னு இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட் எனக்கு சென்டரில் அழகாக வேணும். அதாவது இப்போ அந்த ஜிம்முக்கு வந்து டைமிங் வந்து போட்டுக்கோங்க. சும்மா இப்போ மென்ஸ்னா காலையில் வந்து ஒரு 6 to 8, உமன்ஸ்னா 8 to 10, சும்மா அந்த மாட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது ஸ்லாட்னு போட்டுக்கோங்க. அதாவது ஸ்லாட் வந்து இப்போ 6 to 8 வந்து மென்ஸுக்கு, அடுத்து வந்து 10 to 12 மென்ஸுக்கு, அப்புறம் ஈவினிங் 4 to 6 மென்ஸுக்கு. ஸோ அந்த மாட்டம் நைட்டு ஒரு 10 to 12 அப்படி மாட்டம் ஒரு 4 டைமிங் போட்டு சைடில் வந்து புக்குன்னு போடுங்க. என்ட்ரோ இல்லைன்னா புக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, புக் ஸ்லாட் அப்படின்னு அதை போட்டுக்கோங்க. அதே மட்டும் உமன்ஸுக்கு வச்சுக்கோங்க. இப்போ உமன்ஸுக்கு ஒரு டைமிங்கு. புரியுதா கைஸ்? இப்போ நல்லா கவனிங்க, இது டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு அந்த லேண்டிங் பேஜில் வந்துருமா? ஒரு ஐடியா இருக்கா? அப்போ மனசில் ஒரு ஐடியா வருதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த புக் நாவை கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு பேஜ் வரணும். அது என்ன பேஜ்? புக்கிங் பேஜுன்னு ஒரு பேஜ் வச்சுக்கோங்க. அந்த பேஜில் எனக்கு அழகாக ஒரு ஃபார்ம் இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, அதை மாற்றிக்கோங்க. இதே கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன இருக்கணும்னா உன்னோட நேமு, அதாவது நீ புக் பண்ண போகிற, ஓகே, உன்னோட நேமு, உன்னோட லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, எந்த டைமை நீ சூஸ் பண்ணுற. ஓகேவா? சும்மா எந்த டைமை நீ சூஸ் பண்ணுறியோ போட்டுட்டு கீழே புக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அந்த புக்குன்னு ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. புரியுதா? அது எனக்கு அழகாக டிசைன், அதனால் ஜிம் பேக்ரவுண்டில் ஜிம் இருக்கிற மாட்டோம் அந்த டிசைன் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இமேஜ் இருக்கிற மாட்டோம். புரியுதா கைஸ்? அப்போ லேண்டிங் பேஜில் ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் சென்டரில் எனக்கு வந்து அவன் புக் பண்ணுற மாட்டம் இருக்கணும். ஜிம்மை வந்து இப்போ இந்த டைத்துக்கு நான் புக் பண்ணேன்னா அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். அந்த பேஜ் ரெஸ்பான்சிவாக இருக்கணும். புரிஞ்சா? நீ என்ன உங்கள் பேரில் கூட ஜிம்மை போட்டுக்கோங்க. என்னெல்லாம் டிசைன் பண்ணுங்கள். அழகாக இமேஜ் நான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த இமேஜ் இப்படிஸில் ட்ரெயின் மாட்டம் ஓடும் அப்படி இப்படி நீங்கள் என்னெல்லாம் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லா வித்தையும் உள்ளே இறக்குங்க. ஓகேவா? அது உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி உங்களை ரசிச்சு பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டைம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் நான் பூட் ஸ்டாப் டீச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் அந்த லான்ச் பண்ண சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, இதில் இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? 2 பேஜ் இப்போ நீங்கள் பண்ணணும். யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். ஆன்லைனில் இருக்கவங்க யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, குட். நெக்ஸ்ட் 2 பேஜ் சொல்லிட்டேன்னா, புக் பண்ணால் அந்த புக்கிங் ஸ்லாட் எந்த பேஜை புக் பண்ணாலும் அந்த ஒரு பேஜ் தான் வரணும். அந்த புக்கிங் பேஜ் வந்துடணும். மேலே அந்த புக்கிங் பேஜுக்கு மேலே ஹெட்டர் வச்சுக்கோங்க. இல்லைனா எனக்கு என்ன அது எப்படி தெரியும்? ஒரு யூஸர் இருக்கா மேலே அந்த புக்கிங் பேஜ் சும்மா இதை ஜுகுன் ஜிம்மு, யூனிசெக்ஸ் ஜிம்மு, புக்கிங் பேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த புக்கில் சென்டர் அழகாக புக் பண்ணுற மாட்டம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே பாருங்களேன், என்னடா ரொம்ப யோசிக்க வேணாம். இந்த பேஜ் அப்படியே புக்கிங்காக மாற்றுங்க. சிம்பிள்.
இந்த கோடு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது சிஎஸ்எஸ். இதை கொஞ்சம் பேக்ரவுண்டு மாற்றி அப்படி இப்படி கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது வந்துடும். புரியுதா? ஓகே சூப்பர். இப்போ அடுத்து என்னன்னா லாகினை கிளிக் பண்ணால் லாகினு ஒரு பேஜ் நோட் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணால் லாகினு, ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டரு, அதையும் போடுங்க. அந்த ஓகே லாகினை கிளிக் பண்ணால் லாகினு, ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ் வரணும். இப்போ எத்தனை பேஜ் ஆச்சு? மொத்தம் 4 பேஜ் ஆச்சா? ஓகே அது நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் மாற்றினா போதும். டிசைன் அப்படி இப்படி கொஞ்சம் பட்டி பார்த்து நீங்கள் மற்ற கொஞ்சம் வேறு ஸ்டைலில் மாற்றுங்க. நெட்லேருந்து கூட எடுங்க, இதே கூட வச்சுக்க வேணாம், நெட்லேருந்து எடுங்க, நிறையா இருக்குது. ஓகேவா? அப்போ எத்தனை பேஜ் இது வரை சொல்லியிருக்கேன்? ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா எனக்கு இந்த லாகினை வந்து சும்மா நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பேஜ் வரணும். அது இந்த இடத்துல ஆங்கர் டாக் போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லாகினை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்களேன், நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எங்கே இருக்குது லாகின் பேஜ். இப்போ இந்த லாகின்ல வந்து இங்கே இருக்கா, வேல்யூ லாகின் இருக்கா? இது ஆக்சுவலாக நீங்கள் பட்டனில் கூட போட்டுக்கோங்க, இல்லை எப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து ஆக்ஷன் ஒன்று போட்டுக்கோங்க இப்படி. ஓகே இந்த ஃபார்மில் வந்து ஆக்ஷன் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பேஜ் நான் வெளியில் கிரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. டேஷ்போர்டு அப்படிங்கிற அந்த நேம் வைக்கணும். டேஷ்போர்டு டாட் HTML. ஓகேவா? டேஷ்போர்ட் டாட் HTML. புரியுதா? ஓகே இதில் வந்து இப்போதைக்கு நான் சும்மா நான் போடுறேன். ஆக்சுவலாக இதுலேயுமே நீங்கள் டிசைன் பண்ணணும், நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சும்மா வந்து வெல்கம் டு டேஷ்போர்ட் சும்மா ஏதோ வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த லாகினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆக்ஷனுக்குள்ளே அந்த டேஷ்போர்டை போடணும். ஏன் சார் அந்த ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் டேஷ்போர்டு போட சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ நான் ஏதாவது ஒன்று போட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே ஏதோ ஒன்று லாகின் பண்ணதுக்கப்புறம் அவன் லாகினை கிளிக் பண்ண டைமே டேஷ்போர்டு வந்துடும். எப்படி? புரியுதா கைஸ்? ஆக்சுவலாக இதை நீங்கள் லைவாக பண்ணணும். இது டம்மிக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன். ஏன் இப்போ நான் ஆக்ஷனில் இதை போட சொல்லேன் தெரியுதா? எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன் நோட் பண்ணுங்க. இது எங்கே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே டேஷ்போர்ட் போடணும் நோட் பண்ணுங்க, ஆக்ஷன் போடணும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மில் அது பக்கத்தில் லாகின் பேஜில் மட்டும் போடணும். அப்போ ஆக்ஷன் போட்டு நான் போட்டேன்னா எனக்கு அதை கிளிக் பண்ணுறப்ப, அந்த லாகினை கிளிக் பண்ணுறப்ப அது எடுக்கும், இந்த பேஜ் வந்துடும். ஓகே பண்ணுங்க பார்ப்போம், நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இது வரைக்கும் நான் எத்தனை பேஜ் நான் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க? எத்தனை பேஜ் சொல்லியிருக்கேன்? லேண்டிங் பேஜில் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் 1, அதில் அந்த புக்கை பண்ணால் புக் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் 2, லாகினை கிளிக் பண்ணால் 3, ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணால் 4, அப்புறம் அந்த லாகினை வந்து சப்மிட் பண்ணால் 5வது பேஜ் என்னது? அந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்துருச்சா? அந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட்டர் வச்சுக்கோங்க, ஆனால் நேவ் பார் இருக்கக்கூடாது. அப்படியே நேவ் பார் வச்சா லாக் அவுட்னு மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே நோட்டில் வேணால் ட்ரா பண்ணுங்க. அப்படியே நான் சொல்கிறத ட்ரா பண்ணுங்க கைஸ். டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை வேணால் ட்ரா பண்ணுங்க. ஓகே ஒரு ஹெட்டர் வச்சுக்கோங்க. அந்த ஹெட்டரில் வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு போட்டு நேவ் பாரில் வந்து இந்த ஹோம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, லாக் அவுட்னு இருக்கணும். வேறு ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே நீங்கள் கூகுளில் வந்து சைடு நேவ் பார் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஓகே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், HTML CSS யூசிங் சைடு நேவ் பார். நோட் பண்ணுங்க, நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணுங்களேன். கூகுளில் தேடி பாருங்க, சைடு நேவ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே HTML CSS யூசிங் சைடு நேவ் பார் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாங்களே கோடு வரும். அந்த டேஷ்போர்டுக்கு சைடு நேவ் பாரை ட்ரை பண்ணுங்க. புரியுதா? சைடு நேவ் பார்னா என்னன்னா இங்கே பாருங்களேன், இங்கே நான் காட்டுறேன், ஏதோ ஒரு வெப்சைட்டில் நான் காட்டுறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ் இதுக்கு நான் ரொம்ப நான் எங்கே இருக்க ஒரே கான்செப்ட் தான், சுற்றி நீங்கள் ஒரே கூட தான் மாற்றி போட போகிறீங்க. என்ன சார் இவ்வளோ கொடுக்குறீங்கலாம் நினைக்காதீங்க. ஓகே ஸோ இதை வச்சு அப்படியே நம்ம பின்னாடி ப்ராஜெக்ட்டும் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன் கைஸ், சைடு நேவ் பார்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாட்டம் உங்களுக்கு வரும். புரியுதா? அதுதான் நீங்கள் நெட்டில் நீங்கள் போட்டாலே வருங்க. பாருங்க அதே நான் போட்டே காட்டுறேன். இங்கே பாருங்க, HTML CSS யூசிங் சைடு நேவ் பார், நேவிகேஷன் பார் தான் வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ கோட் இருக்கு பாருங்களா? சைடு நேவிகேஷன் வேணும் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே அந்த சைடு மெனுவில் வந்து என்னென்ன இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. என்னென்ன இருக்கணும்னா
ஃபஸ்ட்டு அது வந்தோட்டமே சென்டரில் வந்து இதுவரை அதாவது நீங்கள் இப்போ நீ ஒரு டேபிள் மட்டும் போட்டுக்கோங்க. நீ எப்பப்பெல்லாம் பே பண்ணியிருக்க கரெக்டாக லாகின் பண்ணேன்னா உன்னோட டீட்டெயில்ஸை நீ பார்த்துக்கலாம். அதாவது நான் போன மாதத்துக்கு நான் பே பண்ணியிருக்கேன், அதோட வந்திருக்கணும். இந்த மாதத்துக்கு நீ பே பண்ணியிருக்க டேட் அண்ட் டைமு, அப்புறம் ஜூலை மாதத்துக்கு பே பண்ணியிருக்க, ஆகஸ்ட் மாதத்துக்கு பே பண்ணியிருக்க அப்படின்னு சும்மா அந்த பில் காட்டணும் உனக்கு. புரியுதாப்பா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல? ஓகே, நான் ஐயோ இது வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டேஷ்போர்டில் இது டேஷ்போர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. டேஷ்போர்டில் சைடு nav பார் யாருக்காவது டவுட் இருக்கா எப்படி பண்ணணுன்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே, அது கூகுள்லேருந்து எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரில் வந்து அந்த சைடு nav பாருக்கு சென்டரில் வந்து ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, மேலே ஹெட்டரு nav பார், சைடு nav பார், சென்டர்லாம் அந்த டிஸ்பிளே பண்ணிவிட்டு எப்படி வேணும்னா இங்கே பாருங்கள், இருங்க நான் யூஐ வச்சே நான் சொல்லித்தரேன். சாரி, ஏஐ வச்சு சொல்லித்தரேன். யூஐன்னு வாயில் வருது, ஒரே நிமிஷம் கைஸ். ஏஐ கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கைஸ், நான் அழகாக உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வச்சு நம்ம பேக் எண்ட் நம்ம பண்ண போகிறோம் கைஸ், அதுக்காக தான் இப்போயே உங்களை நான் டைம் தரேன். இங்கே கைஸ் இங்கே நல்லா கவனிங்க. என்ன பண்ண போகிறேன்னா சைடு இல்லை சாரி ஹெட்டர் அண்டு nav பார் அண்டு சைடு nav பார் and center table. See, HTML, CSS, responsive, full code. கைஸ் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த டேஷ்போர்டில் இந்த நான் கோடை போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் வந்து இங்கே இருக்கா. இது வந்து இந்த சிஎஸ்எஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேன். நியூ ஃபைல் dashboard.css போட்டேனா? ஓகே, இப்போ அந்த டேஷ்போர்டில் அதை நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ./ போட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா டபுள் டாட் போடணும். சம்திங் கரெக்டான இருக்கு எல்லாம். ஓகே, சிஎஸ்எஸ்குள்ள dashboard.css புரிஞ்சா? இப்போ பாருங்க, என் ப்ராஜெக்டை பாருங்க கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. இப்போ அவன் லாகினை கிளிக் பண்ணுவானா? கிளிக் பண்ணிட்டவே எப்படி டேஷ்போர்ட் வந்துருச்சா? இப்போ தெரியுதா நான் என்ன மாட்டேன் இது எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன்ட்டு. ஓகே, இதில் வந்து நீங்கள் அந்த ஜிம் இதை போட்டு இதில் வந்து பில் ஜென்ரேட் ஆக மாட்டான். இவன் இந்த மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கான், அவனோட பேர் நீங்களா சும்மா போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஹோம் எதாவது இருக்கக்கூடாது, இந்த ஹோம் இருக்கணும். வேறு ஏதாவது கூட வச்சுட்டு லாக் அவுட் வச்சுக்கோங்க. லாக் அவுட் பண்ணால் எனக்கு லாக் அவுட் ஆகி வர மாட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து என்ன போடலான்னா இந்த இது ஏதாவது போடுவாங்களே, ஆக்சுவலாக இது அட்மினுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, இல்லைனா இது அட்மினாக போடுங்க. இருங்க நானே பண்ணி காட்டுறேன். இதை வந்து அட்மினாக போடுங்க. ஏதோ அட்மின் டேஷ்போர்ட் மாட்டோம்ப்பா. இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது வரைக்கும் என்னோட ஜிம்மில் வந்து எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் டேபிளில் டிசைன் பண்ணுங்கள். இது இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 மந்த் போட்டுக்கோங்க. ஓகே, இதே கூடையே நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ நான் லிங்க் ஒன்றுன்னு போடுறேன்ல, எங்கே இருக்குது லிங்க் ஒன்றுன்னு, நான் ஜூலை மந்த்துன்னு போடுறேன். இப்போ சும்மா நல்லா கவனிங்க. இல்லைனா உமன்ஸ்ன்னு போடுறேன், உமன்ஸ். ஓகே, இந்த ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புகிறேன். உமன்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் உமன்ஸ்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்களேன். உமன்ஸ்.html ஒன்றும் இல்லை, இதே கூடையத்துக்கு அப்படி போடுவாங்க. ரொம்ப குழப்பதுன்னா விட்டுருங்க கைஸ். நார்மலாக உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. ஓகே, உமன்ஸில் இந்த கோடை நான் போடுறேன். இப்போ இந்த டேஷ்போர்டில் இங்கே என்ன பண்ணணும், உமன்ஸ்.html. ஓகே, இந்த உமன்ஸில் வந்து இங்கே இந்த உமன்ஸோட இது வந்துடும். எப்படின்னா உமன்ஸ் கைஸ் இங்கே பாருங்களேன், இதை தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆக்சுவலாக. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு லாகின் பண்ண டைமே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் என்ன பேஜ் சொல்லுங்கள்? டேஷ்போர்ட் பேஜ். இது என்ன? அட்மின் டேஷ்போர்டு. ஆன்லைனில் இருக்கவங்க புரியுதா? லாகின் பண்ண இந்த பேஜ் வரும். இது எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? அஞ்சாவது பேஜ் இது எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? ஓகே, அதுக்கு நானே சொல்லிட்டேன் எப்படி பண்ணணுன்ட்டு, ஐடியாவும் கொடுத்துட்டேன்.
இதில் நீங்கள் இது வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, பில் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது உள்ள ஒர்க் வேலை ஜிம்மில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது உமன்ஸாகவும் இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாகவும் இருக்கட்டும், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வரும். அவங்க பே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 10 டேட்டா நீங்களாக போட்டுக்கோங்க. இங்கே இப்போதைக்கு 2 டேட்டா தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 டேட்டா போடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நான் பிரிக்கிறேன். அதில் எனக்கு உமன்ஸ் எத்தனை பேர் வேணும்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த உமன்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு உமன்ஸுக்குரிய டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? இதை மென்ஸை கிளிக் பண்ணேன்னா மென்ஸுக்குரிய அவங்க பேர் மட்டும் வரணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே, அப்படியே அதை எதாவது போட்டுக்கோங்க. புரியுதா கைஸ்? கிளியர்? ஏதா டவுட் இருக்கா இதில்? புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இதை வேணால் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டில் நோட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நோட்டில் நோட் பண்ணுங்கள் கைஸ். நோட்டில் நோட் பண்ணிட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. இங்கேயே புரிஞ்சுல என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு ப்ராஜெக்ட், இதுதான் ப்ராஜெக்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இது நோட்டில் நோட் பண்ணிட்டு சொல்லுங்கள். என்னென்ன இப்போ நான் சொன்னேன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சார் டேஷ்போர்டுனே தனியாக நேக்பாரில் செட் பண்ணணுமா? டேஷ்போர்ட்லேயே இல்லை சார், டேஷ்போர்டுன்னு மெனு ஐட்டம் செட் பண்ணணுமா? ஆமாம், டேஷ்போர்டுன்னு தனியாக வச்சுக்கோங்கம்மா. ஓகே. அதில் எனக்கு அந்த உமன்ஸை கிளிக் பண்ணால் உமன்ஸுக்கு இந்த டேபிள் வரணும். பாய்ஸை கிளிக் பண்ணால் பாய்ஸ்க்கா தனியாக வரணும். புரிஞ்சா? ஓகே. ஓகேப்பா, ஒரே நிமிஷம். என்ன காய்ஸ், ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சா? நோட் பண்ணீங்களா? ஸோ ஆன்லைனில் இருக்கவங்க நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே காய்ஸ், ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் வேணும் நீங்களே சொல்லுங்கள். இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் டைம் வேணும் சொல்லுங்கள் காய்ஸ். நாளைக்கு ஒரு நாள் போதுமா? சொல்லுங்க காவியா. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு வேற. ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்து போக முடியும். ஓகேவா? நீங்கள் சொல்கிறது தான். சொல்லுங்க பிரீத்தி, நீங்கள் எவ்வளோ நாள் சொல்கிறீங்க சொல்லுங்க. சார் 3 days சார். 3 days-ஆ? எஸ் சார். 3 days எதுக்கு சார்? அட்மின் டேஷ்போர்ட்லாம் அந்த சைட் மெனு பார்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். சோ அதான் பண்ணும்போது நிறைய டவுட் வரும். அதான்
சரி இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுங்க, நாளைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. 3 டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா? அப்போ கிளாஸ் கொஞ்சம் இதாகுமே. சரி ஓகே எடுத்துக்கோங்க, அதை ஏன்னா அடுத்த வாரம் பண்ண ஃபுல்லாக நான் கிளாஸ் வச்சிடுறேன். ஓகேவா? சரிங்களா? சார் மார்க் இன்டர்வியூ வச்சா நல்லா பெட்டரா. மார்க் இன்டர்வியூ தான் அடுத்த வாரம் சனி ஞாயிறு, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே அடுத்த வாரம் சாட்டர்டே இல்லை சண்டேல ஏதாவது ஒரு டே நான் வைப்பேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. வேற உங்களுக்கு செல்வி, நீ உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் வேணும்? ஒரு 2 days சார். ஓகே கோகுல் உங்களுக்கு? 2 days போகும் சார். உங்களுக்கு யாருக்காவதுப்பா? ஓகேவா? சரி அப்போ நெக்ஸ்ட் கிளாஸு நீங்கள் டியூஸ்டே எப்பயும் போல் ஆன்லைனில் காலைல கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு மண்டே 3 நாள் டைம் இருக்குது. ஓகே தானே? அப்போ நெக்ஸ்ட் டியூஸ்டே நீங்கள் எனக்கு வந்து எனக்கு நீங்கள் யாரும் அனுப்பலாம் வேணாம், லைவாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுங்க எல்லாரும். அவ்வளோதான், புரிஞ்சா? ஏன்னா அதை நான் லான்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதை அந்த கிளாஸில் வரப்போ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகே எஸ் சார். அப்போ நீ ஏன்னா நீங்கள் பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகே சைடில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், உங்ககிட்ட கேட்டு தான் நான் டைம் தரேன். ஓகே நான் கொடுத்துருந்தா நான் மண்டே உங்களை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். நாளைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்கட்டு, நீங்கள் தான் 2 நாள் சொன்னீங்க, இன்னையோட சேர்த்தா 3 நாள். ஓகே எடுத்துக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்க. ஆனால் எனக்கு பொறுமையாக பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எப்போனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எனி டைம். ஓகேவா? எப்போனாலும் வாய்ஸ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக அனுப்பாதீங்க, குரூப்பில் அனுப்புங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? புரியுதா கைஸ்? வேறு என்ன டவுட்னாலுமே என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே அந்த கோடை கூட எனக்கு சார் எனக்கு இது எப்படி பண்ணுறது, என்ன இன்னொருத்தோட ஐடியா கொடுங்க, இந்த ரெக்கார்டு வீடியோ நான் அனுப்புகிறேன். கிளியராக சொல்லியிருக்கேன் எவ்ரிதிங். ஓகேவா? ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு நான் பின்னாடி பேக் அண்டுக்கு நான் ப்ராஜெக்ட்டுக்கு நான் சொல்லணும். அதுக்காக தான் இதை நான் அப்படியே லைவாக வந்து ஒரு பேக் அண்ட் கோட் எழுதி எப்படி ஒரு ஜிம்மை புக் பண்ணால் எப்படி போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது, எப்படி அவங்க புக் பண்ணாங்க டீட்டெயில்ஸ்லாம் காட்ட முடியுது, எப்படி உமன்ஸை கிளிக் பண்ணால் தனியாக உமன்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுறது, எல்லாமே லைவாக சொல்லி தர போகிறேன். புரிஞ்சா? அவங்களுக்கு எப்படி மெயில் போகும், நீங்கள் இன்னும் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு மெயில் போகும், நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கிற மெயில் போகும். ஓகே இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்காக தான் இப்போ நான் இந்த செட்டப் பண்ண சொல்கிறேன். புரியுதா? ஏன்னா இது அப்படியே லைவாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்குரியதான் இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் லைவ் ட்ரைனிங் சொல்கிறது. புரியுதா? அதனால் நீங்கள் கேட்ட டைம் தான் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? புரியுதா கைஸ்? நெக்ஸ்ட் டியூஸ்டே மார்னிங் எப்பயும் போல் நான் டைம் சொல்கிறேன், 10 மணிக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் பண்ணலாமா? சொல்லுங்கள் ஆன்லைனில் இருக்கவங்க. எஸ் சார். ஓகே சார். செல்வி ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானம்மா? காவியா, சதீஷ் ஓகே இதை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினும் படித்த மாட்டா இருக்கும், ப்ராஜெக்ட்டும் பண்ண மாட்டா இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்ச மாட்டா இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப்புக்கு என்ட்ரு ஆகிடலாம். ஓகேவா? புரியுதா? அது இன்னும் இதோட இன்னும் நல்லாயிருக்கும். புரியுதா? சூப்பர் கைஸ். வேறு எதுவும் கேட்கணுமா? வேறு எதுவும் கேட்கணுமா? வேறு எதுவும் கேட்கணுமா கைஸ்? ஓகே ரெக்கார்டா? ஓகே